पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वंदे गुरूणां चरणारविन्दे संदर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि शस्तवो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ओम अथ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது யோக சூத்திரத்துல 4வது பாதம் கைவல்ய பாதம் வியாச பாஷ்யம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல நேற்று நம்ம என்ன ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா 10வது சூத்திரத்தை பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்கோம். இந்த 10வது சூத்திரம் 9வது சூத்திரத்தோட கண்டினியூட்டி ஆகுது. நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாசனைகள் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை ஜென்மங்கள் கழிச்சாலும் பார்த்தீங்கன்னா அந்தந்த சரீரத்தை எடுக்கும்போது அந்தந்த வாசனைகள் வெளிப்படும், அபிவியக்தமாகும் அப்படின்னு பார்த்துருக்கோம். மனுஷ சரீரம் எடுத்ததுக்கு பிறகு அடுத்த மனுஷ சரீரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 ஜென்மங்கள் ஆனாலும் இந்த மனுஷ ஜென்மத்தில் நம்ம என்ன வாசனையோட இறந்து போகிறோமோ அடுத்த 100 ஜென்மம் கழித்து மனுஷ சரீரம் எடுக்கும் போதும் அந்த மனுஷ சரீரத்தில் இந்த எங்கே விட்டமோ அதே வாசனைகள் தான் அங்கே அபிவியக்தி ஆகும். ஒரு பூனை சரீரம் எடுத்திருக்கோம் அப்படின்னா 1,00,000 பிறவி கழிச்சு திரும்ப நமக்கு ஒரு பூனை சரீரம் கிடைச்சாலும் அந்த விட்டு போன பழைய சரீரத்தில் என்ன பூனை வாசனை இருந்துச்சோ அந்த பூனையோட வாசனை தான் இந்த புதுசான பூனை சரீரத்திலையும் உண்டாகும். ஒரு பட்டாம்பூச்சியாக இருக்கட்டும், ஒரு எலியாக இருக்கட்டும், பூனையாக இருக்கட்டும், கரப்பாம்பூச்சியாக இருக்கட்டும், பல்லியாக இருக்கட்டும், எந்தெந்த ஜீவராசியெல்லாம் நம்ம பார்த்திங்கன்னா பிறக்கிறோமோ அந்த பர்த் எடுக்கும் போது அதுதான் ட்ரிக்கர். சரீரம் பார்த்திங்கன்னா கருமத்தினால உண்டாகிறது, அது நிமித்தம் அப்படின்னு பேர். இந்த சரீரத்தை வச்சுக்கிட்டு சரீரம் அம்மாவோட யோனியிலேருந்து வெளியில் வந்தோனையே என்ன ஆகிடும்னு கேட்டிங்கன்னா பழைய அந்த சரீரத்துக்கான வாசனைகள் எல்லாம் இந்த சரீரத்துக்கு இமீடியட்டாக வந்துவிடும். எந்த டைமும் இருக்காது. அப்போ பார்த்தீங்கன்னா பிறந்த பேபியாக இருக்கும் போதே எந்த ஜீவராசியும் அந்தந்த சரீரத்துக்கு என்னென்ன வாசனைகள் இருக்கணுமோ அந்தந்த வாசனைகளோட பேசிக் இன்ஸ்டிங்க்டோட பார்த்தீங்கன்னா உண்டாகின்றன. அதில் நடுவில் பார்த்தீங்கன்னா எவ்வளவு தடைகள், எத்தனை கோடி ஜென்மங்கள் நடுவில் இருந்தாலும், எத்தனை ஜாதி வேற 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 பிறவிகள் பிறந்தாலும், வேற வேற தேசத்தில் பிறந்தாலும், நிறைய காலங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கல்பகாலம் 2 கல்பகாலம்னு 100 கல்பகாலங்கள் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் வாசனைகள் என்னாகாது, போகவே போகாது. அந்தந்த சரீரத்தை எடுக்கும்போது அந்தந்த வாசனைகள் சரியா வெளிப்படும் அப்படின்னு போன சூத்திரத்தில் சொன்னோன்னே 9வது சூத்திரத்தில் சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் 10வது சூத்திரத்தில் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, நேற்று தாசாமனாதித்வம் சாசிஷோ நித்யத்வாத், தாசாமனாதித்வம் சாசிஷோ நித்யத்வாத். இந்த 10வது சூத்திரத்தில் என்ன சொல்லுதுன்னா, இந்த வாசனைகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தாசாம்னா வாசனைகள், தாசாம் வாசனானாம், வாசனைகளுக்கு பார்த்தீங்கன்னா அனாதித்தன்மையானது சித்திக்கின்றது. வாசனைகள் அனாதி. அப்போ எப்போ முதல் வாசனை உண்டாச்சு யாருக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது. அப்போ யாராவது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா சொல்லுவோம்,
எதெல்லாம் அனாதி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது அதுக்கு ஸ்லோகங்கள்லாம் வச்சுருக்கோம். 6 விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அனாதி. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேதம் இருக்காது. வேதத்தையும் அனாதின்னு சொல்லுவோம். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். என்னென்ன கர்மானாதி, அதே மாதிரி வாசனைகளும் அனாதி. கர்மானாதி, வாசனைகள் அனாதி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேதமும் அனாதி. மொத்தம் 9 அனாதி வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுது. என்னைக்காவது சொல்லுங்க, நான் ஸ்லோகத்தை சொல்லி இது பண்ணுறேன். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி அனாதித்தன்மை சித்திக்குது அப்படின்னு கேட்கும்போது, எப்போ அனாதித்தன்மை சித்திக்குது அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது ஆசிஷோ நித்தியத்வாத். அதுக்கு என்ன காரணம்? வாசனைகள் அனாதியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆசை என்பது எப்படி இருக்குன்னா நித்தியமாக இருக்கின்றது. பிறந்த மாத்திரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அழுகுறோம்ல, அம்மாவுக்கு வந்து பசின்னு ஒரு பால் குடிக்கிறதுக்கு ஏங்குறோம்ல, எல்லா ஜீவராசியும் அப்படி தானே. பூனைக்குட்டியை பாருங்க, நாய்க்குட்டி பூனைக்குட்டியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடனே பசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சின்ன விரலை வச்சா சப்பி சாப்பிடும். பால் வருமா அப்படின்னு சின்ன விரலை நம்ம வச்சா கூட, வாயில் வச்சா கூட. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்த மாத்திரத்திலேயே ஒரு ஆசை வந்து பார்த்தீங்கன்னா உணவு மேலே ஆசை இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஜீவிச்சுக்கிட்டே இருக்கணுன்ற ஒரு ஆசை வந்து பேசிக்காக இருக்கிற எல்லா ஜீவராசிக்கும் இருக்குது பிறந்த மாத்திரத்தில். அப்போ ஆசைகள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஜீவராசியாக இருந்தாலும் ஆசைகள் வந்து பார்த்தீங்கன்னா நித்தியமாக இருக்கிறதுனால ஆசையை அடையிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லா ஜீவராசியும் ஒரு பிரவൃத்தி பண்ணும், ஒரு காரியத்தில் ஈடுபடும். ஒரு சின்ன எறும்பு வந்து என்ன பண்ணும்? ஆசைப்பட்டதை அடையிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும்? ஒரு காரியத்தில் ஈடுபடும், சர்ச்சிங் போகும். சர்ச்சிங் பண்ணி எங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வச்சுருக்காங்க, எதுக்கு தன்னோட ஃபுட்டு எங்கே இருக்குன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். தான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கூடு கட்டினா சேஃபாக இருப்போம் அப்படின்னு அதுக்கு தெரியும். இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆசைகள் உண்டான மாத்திரத்தில் அவித்யா, காம, கர்ம எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்மா செயல்படுது அப்படின்னா அந்த கர்மத்துக்கு பின்னாடி என்ன இருக்கணும் அப்படின்னா, எந்த கர்மாவாக இருக்கட்டும் அதுக்கு பின்னாடி ஒரு காமம் இருக்கணும். அது நல்ல காமமாக இருக்கலாம், கெட்ட காமமாக இருக்கலாம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் வந்து உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னா நமக்குள்ளார ஒரு காமம் இருக்குது, மோட்சம் அடையணும் அப்படின்னு ஒரு பேசிக்காக ஒரு காமம் இருக்குது. அப்போ ஏதோ ஒரு காமத்துக்காக, இல்லை எனக்கு சாஸ்திர ஞானம் வேணும், யோக சூத்திரத்தோட ஞானம் வேணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது. அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா பாடத்தில் உட்கார்ந்துருக்கோம். அப்போ நம்மளுடைய ஆக்ஷன் எது நடந்தாலும் அதுக்கு பின்னாடி என்ன இருக்கணும்? காமம் இருக்கணும். அந்த காமம் வந்து பார்த்தீங்கன்னா நித்தியமாக இருக்குது. எல்லா ஜீவராசிகளிடத்துலையும் பிரம்மஜானம் உண்டாகிற வரைக்கும், ஆத்மானுபூதி உண்டாகிற வரைக்கும் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் இந்த காமம் இருக்கும். இந்த காமத்தை எத்தனை பிரிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 வெரைட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா காமத்தை பிரிக்கலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சச்சிதானந்தம் அப்படின்னு இருக்குல்ல, இதை மனசில் வச்சுங்க. இதான் ஆசையோட பேஸ். நம்ம சொரூப்பம் வந்து பார்த்தீங்கன்னா சத்து சித்த ஆனந்தம்ன்றது தான் நம்மளுடைய ஒரிஜினல் சொரூப்பம். ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்? இந்த நான் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எதோட சேர்ந்துருச்சு? இந்த திருஷ்யமாக இருக்கிற இந்த தேகத்தோட சேர்ந்துருச்சு. நான் அப்படின்னு சங்கயோகம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவித்யானால இந்த தேகத்தை நான் அப்படின்னு நினைக்கிறோம். அவித்யா, அதான் அவித்யான்னு பேர். தஸ்ய ஹேத்துர் அவித்யா. திருக்கு திருஷ்ய சங்கயோகையோர் ஹேய ஹேத்து. திருக்கும் திரஷ்டாவும் திருஷ்யம்னு சொல்லக்கூடிய அந்த தேகமும் என்ன ஆயிடுச்சு? ஒன்னாயிடுச்சு, சங்கயோகம் ஆயிடுச்சு. அதுக்கு எது காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவித்யா. தஸ்ய ஹேத்துர் அவித்யா. இப்ப இந்த அவித்யா தான் முதல் காரணம். இந்த நான் சச்சிதானந்தமா என்ன அறியாம நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தேகத்தை நான் அப்படின்னு நினைக்கிறேன். நினைச்ச மாத்திரத்துல நமக்கு இமீடியட்டா 3 ஆசைகள், பேசிக்கா இருக்கிற ஆசைகள் 3. மற்றதெல்லாம் அதை பேஸ் பண்ணி தான் மற்ற ஆசைகள் எல்லாம் இருக்கு. என்னென்ன ஆசை அப்படின்னா சத்து அப்படின்ற அம்சம். சத்துக்கு என்ன அர்த்தம் சொல்றோம்? இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸ். அந்த எக்ஸிஸ்டன்ஸை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எப்பவுமே எக்ஸிஸ்டன்ஸாக தான் இருக்கேன்னு தெரியாம இந்த தேகத்தை நான் அப்படின்னு நினைச்ச காரணத்தினால நமக்கு முதல் ஆசை என்ன உண்டாகுதுன்னா, இந்த சரீரத்தை எப்படியாவது என்ன பண்ணணும்? இருக்க வைக்கணும். இந்த சரீரத்தை வந்து பார்த்தீங்கன்னா போகக்கூடாது, நான் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை உண்டாகுது. அப்போ நம்ம எங்கே ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம அஜ்ஞானத்தினால நான் நித்தியமானவன்னு தெரியாம இந்த சரீரத்தை நித்தியமா வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். முதல்ல சத்தம்சத்துல இருந்து தான் ஆசை. முதல் ஆசை நான் எப்பவும் இருக்கணும். இந்த வீடு கட்டணும். காட்டில் இருந்த மனுஷன்
காட்டில் வாசம் பண்ணிட்டு இருந்த காட்டுவாசியாக இருந்த ட்ரைபலாக இருந்த மனுஷன் ஏன் வீடு கட்டினா, ஒரு சொசைட்டி கிரியேட் ஆச்சு, இங்கே ஒரு தர்மம் உண்டாச்சு, எல்லாம் வந்து வீடு கட்டி நல்லா சௌக்கியமாக இருக்கிறோம்ல. எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் நல்லா இருக்கணும். எப்போ வேணால் அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு 4 நல்ல செவுறு கட்டி, நல்லா வீடு கட்டி, நல்ல டோர் போட்டு, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொசு கடிக்காமல் நெட்டெல்லாம் போட்டு நல்லா சேஃபாக இருக்கணும். எதுக்காக? நல்லா இருக்கணும். நல்ல மெடிசின்லாம் சாப்பிடணும். எதுக்காக? நான் இருந்துக்கிட்டே இருக்கணும். நல்ல ஃபுட் எடுக்கணும். எதுக்கு? ஹெல்த்தியாக நான் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ நம்ம பண்ணுற ஆக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நிறைய காரியங்கள் நான் இருந்துக்கிட்டே இருக்கணுன்ற ஆசை சகல ஜீவராசிக்கும் இருக்கு. இதுதான் பேசிக் இன்ஸ்டிங். இதுக்கு அடுத்தது நான் இருந்தால் போதுமா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வேணும். சித்தம்சம். நான் வந்து பார்த்தீங்கன்னா அறிந்தது அறியாதது இந்த ரெண்டையும் அறிகின்றவன் நான். எனக்கு எல்லாம் தெரியும், அறிஞ்சதும் தெரியும், அறியாததும் தெரியும். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தேகத்தை நான், இந்த புத்தியை நான் நினச்சதுனால இந்த புத்தி மூலமாக நான் என்ன பண்ணுறேன், நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஆசைப்படுறேன். என்னோட நாலேஜை வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப குறைவாகவே நினைக்கிறேன். ஐயோ இந்த புத்திக்கு இது தெரியல, அது தெரியல, சம்ஸ்கிருதம் தெரியல, யோக சூத்திரம் தெரியல, கம்ப்யூட்டர் தெரியல, ஃப்ரெஞ்சு தெரியல அப்படின்னு எதெல்லாம் தெரியலன்னு நினைக்குதோ என்ன பண்ணுது, இதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஞானஸ்வரூபம். நான் ஞானஸ்வரூபமாக இருக்கேன். எல்லா ஞானங்களுக்கும் ஆதாரம் நான் தான். அது தெரியாததுனால, புத்தியை நான் நினைச்சதுனால, புத்தியினால எல்லா ஞானத்தையும் அடைகிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன். எல்லா ஜீவராசியும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன இருக்குது அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஏதோ இருக்கு போல இருக்கு அப்படின்னு சர்ச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா சகல ஜீவராசிகள்கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா எதையாவது தேடி அலையிறது வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அது அங்கே என்ன இருக்கும். இந்த குரங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வெளியில் வந்து ஒரு மேட்டு ஒன்று போட்டிருக்கேன். மேட்டு போட்டு அந்த மேட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிதியடி ஒன்று காட்டனில் ஒரு மிதியடி போட்டிருக்கேன். இது குரங்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போ வந்தாலும் பிரச்சனை. குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி அங்கே ஏதோ நான் வச்சிருக்கேன் போல இருக்குன்னு எடுத்து பார்த்துட்டு போகும். இப்போ வெளில போனேன் அப்படின்னா குரங்கு வந்துட்டு போச்சு அப்படின்னா அதுக்கு என்ன கியூரியாசிட்டி அப்படின்னா அங்கே ஏதோ இருக்குது அதை என்னவோ பார்க்கணும் அப்படின்னு. வெளியில் ஒரு டப்பா வைக்க முடியாது. ஒரு டப்பா வச்சிங்க அப்படின்னா ஒரு ஏதாவது பார்சல் ஏதாவது வந்திருக்கும். பார்சல் வந்து அதை நல்லா பேக்கிங் பண்ணி வெட்டி வச்சிருக்கோன்னு வச்சுங்க. இந்த குட்டி குரங்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும், அதை கடிச்சு இது பண்ணி அதை ஓப்பன் பண்ணி அதுக்கு தெரியணும் அதுக்குள்ளார என்ன இருக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், அது சாப்பிட்ற ஐட்டம் ஏதாவது இருக்கும் போல இருக்குது அப்படின்னு அதுக்கு சர்ச்சி தேடிக்கிட்டே இருக்கு. எங்கே உணவு கிடைக்கும், எறும்புல இருந்து பக்ஷியில இருந்து எல்லாம் ஒரு நாலேஜ். என்ன நாலேஜ் அப்படின்னா தன்னோட ஜீவனத்துக்கான எந்த சாப்பாடு, எங்கே ஃபுட்டு எங்கே இருக்கும் அப்படின்னு. நம்ம என்ன பண்ணுறோம், ஃபுட்டையும் தேடுறோம், கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நாலேஜை வந்து பார்த்தீங்கன்னா கேதர் பண்ணுறோம். என்னது, பன் பட்டர் ஜாமுக்காக தான் சாமி நாலேஜ். இதுக்கு பன் பட்டர் ஜாமுக்காக தான் நாலேஜ். அப்போ தேடிக்கிட்டே இருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சித்தம்சத்துலேருந்து வரக்கூடிய ஆசை. அப்புறம் 3வது ஆசை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்தம். நான் ஜீவிக்கிறேன், வீடு நல்லா இருக்குது, சொசைட்டி, நான் இருக்கிற சொசைட்டி ரொம்ப செக்யூரிட்டியாக இருக்குது. ராத்திரியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரன் வந்து ரவுண்டு வரான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி போட்டிருக்கோம், அவன் விசில் அடிச்சுக்கிட்டு 2 வாட்டி 3 வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்டு வரான். அப்போ நான் சேஃபான இடத்துல இருக்கேன். நல்ல பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட வீடு இருக்குது, அதனால வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிலாம் இருக்காங்க, எனக்கும் சேஃபாக இருக்குது. அப்போ எல்லாம் இருக்குது, நல்லா இருக்குது. நாலேஜ், நான் நல்லா படித்தேன், நல்ல ஒரு இன்ஜினியர் ஆகியிருக்கேன், நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா படித்து ஒரு மாஸ்டர் டிகிரி வாங்கி வச்சுருக்கிறதுனால எனக்கு நாலேஜ் இருக்குது, போதுமான நாலேஜ் என்கிட்ட இருக்குது. போதுமாது அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஆனந்தம் தேவை. சத்து சித்து ஆனந்தத்தில் 3வது அம்சம் ஆனந்தம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இருந்தால் பத்தாது, நாலேஜ் இருந்தாலும் பத்தாது, கூட வந்து ஆனந்தம் இருக்கணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம், ஆனந்தத்தை தேடி வந்து பார்த்தீங்கன்னா அலைஞ்சிக்கிட்டே இருக்கோம். ஒரு காலத்தில் கோயிலுக்கு போனால் ஆனந்தமாக இருக்குன்னு நினச்சி கோயிலுக்கு போயிட்டு இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கே போகக்கூடாது அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்னு கேட்டினா அவ்வளோ கூட்டமாக இருக்காங்க. ஐயோ கோயிலுக்கே போகக்கூடாது. ஏன் அப்படின்னா என் ஆனந்தம் வந்து கோயிலுக்கு போனால் ஐயோ நிற்கிது பாருங்கள். இன்றைக்கி பார்க்குற க்யூ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் கோயிலுக்கு க்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டருக்கு நிற்கிது. 2 கிலோமீட்டருக்கு காலையிலேயே நிற்கிது. இது எப்போ பார்த்து முடிக்கிறதுன்னு தெரியல. சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 மணி நேரமாவது ஆகும் போல இருக்குது. 3 மணிக்கு தான் வந்து தரிசனமே கிடைக்கும் உங்களுக்கு, நிற்கிறவங்களுக்குலாம்.
அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கியூ, அவ்வளோ பெரிய கியூ, வெயில். இப்போ வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு, வெயிலில் நிற்கணும். ரொம்ப கஷ்டம். இப்போ என்ன தோணுது அப்படின்னா, சாமியை பார்த்தா ஆனந்தம் கிடைக்கும்ன்றது போய் சாமியை பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா துக்கம் தான் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. சாமியை பார்க்க வேணாம், தூரத்துல இருந்து மலையை தரிசனம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இப்போ நம்ம பண்றதோட எல்லா காரியத்துக்கு பின்னாடியும் எது இருக்கு? ஆனந்தம் இருக்கு. எனக்கு துக்கம் வேணாம், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகமே சியாத் துக்கமே மாபூத். எனக்கு என்னாலும் சுகமே வேண்டும், எப்பவுமே எனக்கு சுகம்தான் வேண்டும், எனக்கு துக்கமே வரக்கூடாது. இதுக்காக ஒரு பக்கம் நம்ம பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எல்லா பிரயத்தனங்களும் இந்த 3க்குள்ளாரையே அடங்கிடும். சரி, இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா, இந்த 3 ஆசைகளும் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆசிஷோ நித்தியத்வாத். கிளியரா சொல்லுது, இந்த 3 விதமான ஆசைகளும் அனாதி காலத்திலிருந்து அனந்த காலம் வரைக்கும் போயிட்டே இருக்கும். இது நித்தியம். இந்த உலகத்தில் இந்த 3 ஆசைகள் தான் மொத்த ஆசையும். ஒன்று இருப்புக்காக, இன்னொன்று நாலேஜுக்காக, ஞானத்துக்காக, இன்னொன்று ஆனந்தத்துக்காக நம்மளுடைய எல்லா கர்மங்களும் அமையுது. அதுக்காக நம்ம என்ன பண்றோம்? இருக்கிறதுக்காக கர்மா பண்றோம், அறியறதுக்காக கர்மா பண்றோம், அதுக்கப்புறம் ஆனந்தத்துக்காக கர்மா பண்றோம். அந்த கர்மா என்ன ஆகும்? கர்மம் வந்து பார்த்தீங்கன்னா புண்ணியம் பாபம், இல்லைனா ரெண்டும் கலந்த மிஸ்ரம் அப்படின்னு புண்ணிய பாபம் இந்த 3 விதமான கர்மங்கள் ஆயிடுது. இந்த 3 விதமான கர்மங்கள் எங்க போய் ஸ்டோர் ஆகும்? அவ்யாக்கிருதம்ன்ற அந்த சஞ்சித கர்மத்தில் தான். சஞ்சிதம்னா வேற எதுவும் இல்லை, அவ்யாக்கிருதத்துக்கு பேர் சஞ்சிதம். தேன்கூடு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கு, லாக்கர். இந்த தேனி வந்து என்ன பண்ணும்? போய் குடிச்சிட்டு அந்த ஒரு ஹோல்ஸ்குள்ளார போய் உட்காந்துரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அனந்த கோட்டி ஜீவர்களுக்கும் ஒரு பேங்க் லாக்கர் மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லாக்கர் வந்து நான் ஒன்று வச்சுருந்தேன் பேங்க்கில். ஒரு கோயிலோட லாக்கர் என் கண்ட்ரோலில் இருந்துச்சு. அந்த லாக்கருக்குள்ளார போனால் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 சின்ன சின்ன குட்டி குட்டி லாக்கராக வச்சு வரிசையாக நம்பர் போட்டு வச்சுருக்கான். நான் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த பேங்க் மேனேஜர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வருவார், அதுக்கான இன்சார்ஜ் அவர். நான் சைன் 2 இடத்துல சைன் பண்ணதுக்கு பிறகு அவர் ஒரு கீயை கொண்டு வந்து அவர் ஓப்பன் பண்ணிட்டு போயிடுவார். அவர் கீ மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டால் ஓப்பன் ஆகாது. அதுக்கப்புறம் நான் என்னோட கீயை போட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் கீ போட்டோன்னா ஓப்பன் ஆகிடும். அப்போ என் கீயை மட்டும் போட்டாலும் ஓப்பன் ஆகாது, அவர் கீயை போட்டால் மட்டும் அவர் போட்டதுக்கு அப்புறம் நான் வந்து கீ போட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன 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 சின்னதாக இருக்கும். நீளமாக கையை விட்டால் வந்து பார்த்தீங்கன்னா நீளமாக போகும் அந்த லாக்கர். இதே தான் சஞ்சித கர்மான்னு சொல்லக்கூடியது. அவ்யாக்கிருதம் அப்படின்ற இடத்துல தேன்கூடு தான் அவ்யாக்கிருதம்ன்ற மாயா தத்துவம். தேன்கூடு மாதிரி நம்மளுடைய லாக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜென்மத்திலையும் சம்பாதிக்கிற கர்மங்கள் எல்லாம் அதுக்குள்ளார தேனி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா தேனை வந்து சேகரிக்குதோ அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் டெபாசிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கர்மா போயிடும். அந்த புண்ணிய பாப்பங்கள் 2 கலந்ததெல்லாம் அங்கே போயிட்டு நம்மளுடைய வாசனைகள் இருக்குல்ல, எந்த ஒரு கர்மா பண்ணாலும் அந்த கர்மத்தோட ஒரு சம்ஸ்காரம் உண்டாகும். நீங்க கோயிலுக்கு போனாலும் போயிட்டு வருவீங்க, புண்ணிய கர்மா. ஆனா போயிட்டு வரதுக்குள்ளார நிறைய மெசேஜ் வந்து என்ன பண்ணிருப்பீங்க, நீங்க உள்ளுக்குள்ளார வாசனைகளா சம்ஸ்காரமா பதிவாயிடும். எந்த காரியம் பண்ணாலும், ஒரு குக்கிங் பண்ணாலோ இல்லை கோயிலுக்கு போனாலோ இல்லை வந்து பாடம் படிச்சாலோ, இப்போ நீங்க பாடம் படிக்கிறீங்க, நல்ல புண்ணிய கர்மா. ஆனா கூடவே என்ன ஆயிடுது, இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்களோட சித்தத்துக்குள்ளார வாசனைகளா பதிவாயிடும். நிறைய புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த கர்மா பண்ணினாலும் அதுல ஒரு அனுபவம் உண்டாகும். அந்த அனுபவம் சுகமா துக்கமா இல்ல 2ம் கலந்ததா இருக்கலாம். இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா சுக வாசனையா துக்க வாசனையா இல்ல 2ம் கலந்த இல்லைனா நியூட்ரலான வாசனையா இந்த சித்தத்துல போய் பதிவாயிடும். அப்ப வாசனைகள் சித்தத்தில் இருக்கும், கர்மங்கள் அவ்யாக்கிருதம்னு சொல்லக்கூடிய மாய தத்துவத்துல இருக்கும். இப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு என்ன ஆகும், மெச்சூரிட்டி ஆகுமா? அந்த சஞ்சித கர்மாவிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா கர்மா வந்து பார்த்தீங்கன்னா தேசக்காலம் நம்ம என்ன வீரியமா பண்ணணுமோ, மந்த மத்தியம தீவிர அப்படின்னு நம்ம 3 விதமாக சொல்கிறோம் ஒவ்வொரு கர்மாவை பண்ணுறதுக்கு. அப்போ இந்த 3 விதமாக கர்மா பண்ணும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு என்ன பண்ணும், திருப்பதி மலைக்கு போனோம். திருப்பதி மலைக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா மலை ஏறி ஐயோ திணறி போயிடுச்சு. எனக்கு லங்ஸ் கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாகி போச்சு. எவ்வளோ தூரம் வேணாலும் நடக்கலாம், ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளைம் பண்ணுறது மட்டும் என்னால் முடியாமல் போயிடுச்சு.
ஒரு காலத்துலலாம் கிளைம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஏற முடியும். ஆனால் நடக்கிறது இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா என்னை விட்டிங்கன்னா 50-60 கிலோமீட்டர் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். 3 கிரிவலம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிரிவலம்லாம் 3 போக முடியும். ஆனால் ஏறுங்கன்னு சொன்னீங்கன்னா அவ்வளோதான் கஷ்டம். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் திருப்பதி மலை ஏற போயிட்டேன் நம்பிக்கையோட. போயிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா 100 படி ஏறி நின்று 100 படியாக ஏறி மேலே போனோம். கஷ்டப்பட்டோமா? நம்ம கஷ்டப்பட்டோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் போகலாமா? ஆமாம், நல்ல கார்லேயே போய் இறங்கியிருக்கலாம் மேலே. அப்போ சொகுசாக போய் இறங்கியிருக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணோம்? துக்கத்தை எடுத்துக்கிட்டு தீவிரமாக பண்ணுறோம். அப்படி தீவிரமாக கஷ்டப்பட்டு ஒன்று போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பலன் எப்படி கிடைக்கும்? ரொம்ப தீவிரமாக கஷ்டப்பட்டு பண்ணுறதோட பலன் இமீடியட்டாக சீக்கிரமாக கிடைக்கும். நான் அழகா சௌக்கியமாக போய் எந்த கஷ்டமும் இல்லாமல் போய் அந்த ஒரு காரில் போய் இறங்கிட்டோம் அப்படின்னா, பஸ்ஸில் போய் இறங்கிட்டோம் அப்படின்னா அந்த பலன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிலே ஆகும். அப்போது ஒவ்வொரு கர்மத்தையும் நம்ம எப்படி பண்ணுறோம்? மிருதுவாக பண்ணுறோமா, மத்தியமமாக பண்ணுறோமா, இல்லை தீவிரமாக அனுஷ்டானம் பண்ணுறோமான்றதை வச்சுக்கிட்டு என்ன இருக்கும்? பலனும் கூட வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கிடைக்கும். இல்லை அப்படின்னா கொஞ்சம் நடுவில் போகும், டைம் எடுத்துக்கும். ரொம்ப டைம் கழிச்சு மிருதுவாக பண்ணுறீங்கன்னா ரொம்ப லட்சம் பிறவிகள் அப்புறம் தான் பலன் கொடுக்கும். எந்த தேசத்தில், எந்த காலத்தில், எந்த கர்மத்தை நிமித்தமாக வச்சுக்கிட்டு அந்த கர்மா பலன் வந்து பார்த்தீங்கன்னா வியக்தமாகுமோ, இந்த கர்ம பலன் என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்மத்தை கொடுக்கும். கர்ம பலன் என்ன கொடுக்கும்? ஆச்சாரியார் ஈஷாவாசியத்தில் எழுதும் போது சொல்லுவார் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்ம பலானி அப்படின்னா ஜென்மானி அப்படின்னு எழுதுவார். கர்ம பலன் என்ன? நம்ம பண்ற எல்லா கர்மத்தோட பலன் என்னப்பா அப்படின்னா அது பலன் கொடுக்கறதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு ஒரு ஜென்மத்தை கொடுத்தோம். அப்ப சஞ்சிதத்தில் இருக்கக்கூடிய கர்மங்கள் என்ன பண்ணும்? புண்ணிய பாப்பம் ரெண்டும் கலந்தது அப்படின்றது அது மெச்சூரிட்டி ஆக உங்களுக்கு என்ன பண்ணும்? ஒரு சரீரத்தை, ஒரு ஜென்மத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த சரீரம் கிடைச்ச மாத்திரத்துல அந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய கர்மங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கர்மம் ஏற்கனவே நம்ம கர்மம் பண்ணும்போது என்ன கூடவே பை ப்ராடக்ட் உண்டாயிருக்கும்? வாசனா. கோயிலுக்கு போறேன்றது ஒரு கர்மா, சுவாமியை பார்க்கறதுன்றது ஒரு புண்ணிய கர்மா. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பதிவுகள் போறதுலேருந்து வந்து சேர்ற வரைக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அந்த கர்மத்தில் வந்து இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கும். சுகம் துக்கம் எல்லாம் அதெல்லாம் வாசனையாக பதிவாயிருக்கும். அப்போ கர்மம்னு எடுத்துக்கிட்டாவே அது கூடயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும்? அப்படின்னா வாசனைகள் உண்டாயிருக்கும். அப்போ ஒரு கர்மத்தை வச்சு ஒரு சரீரம் கிடைக்கும் போது, ஒரு பூனை சரீரம் கிடைச்சிது அப்படின்னா பூனைக்கான வாசனையும் அது கூடயே என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா சித்தத்தில் இருக்கிற பூனை வாசனை 1,00,000 ஜென்மத்துக்கு முன்னாடி இருந்தாலும் கூட இந்த பூனை சரீரம் கிடைச்ச மாத்திரத்தில் அந்த பூனை வாசனை வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்பட ஆரம்பிச்சு. இவ்வளவுதாங்க சிஸ்டம். ஆச்சாரியர் என்ன பண்றார்? அப்ப பூனையா பிறந்தோன்னா பூனைக்கு ஒரு ஆசை இருக்கும்ல. என்ன ஆசை இருக்கும்? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவராசிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பால் சாப்பிடணும், அதான் ஆசை. அதுக்கப்புறம் மெதுவாக வந்தோடனே எலி சாப்பிடணும். பூனைக்கு எலி வேணும். ஐயோ சேட்டை பண்ணுனீங்க பார்த்தீங்கன்னா பூனைக்குட்டி விளையாடுற ஆட்டமும் பாட்டமும் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குட்டி தானே அப்படின்னு போய் பூனைக்குட்டியை பிடிக்கணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா சீரும் பாருங்க அப்படியே. ஐயோ இஸ்ஸுன்னு அப்படியே நம்மளால பூனைக்குட்டியை பிடிக்கவே முடியாது. அவ்வளோ கோபம் வரும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீறி விட்டுரும். பல்லு வந்து பார்த்தீங்கன்னா சின்னோண்டு பல்லு இருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப்பு. என்னெல்லாம் நிறைய வாட்டி கடிலாம் வாங்கியிருக்கேன் நான். பூனையோட கடி கையெல்லாம் எனக்கு பூனை கடியாக இருக்கும். விரலெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு பூனை கடிச்சு நிறைய காயம். இந்த குட்டி பூனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இது இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குட்டி பூனை அம்மா எங்கேயாவது போயிருக்கோம். அம்மா எங்கேயாவது போனது பிறகு பிறந்து 2 நாள் தான் இருக்கும், 3 நாள் தான் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்? போய் எடுத்து கையில் வச்சு கொஞ்சலான்னு எடுத்தா கடிச்சு விட்ருவோம். எப்படி அது கடிக்கும்? அந்த பூனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும் அப்படின்னா அதான் பேசிக் இன்ஸ்டிங்க்ட். என்ன சொல்கிறோம்? நான் எப்போவுமே ஜீவிச்சுக்கிட்டு இருக்கணும். இந்த ஆள் வந்து நம்மளை வந்து கொன்றுவானோ அப்படின்ற ஒரு பயம் வந்து பார்த்தீங்கன்னா பூனைக்குட்டிக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது என்ன பண்ணுது? தன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அப்படியே சீரும். அப்படியே டைகர் ஃபேமிலி தானே அது. அப்படியே உஸ்ஸுன்னு சவுண்டு வரும். பார்த்தீங்களா? பூனைக்குட்டிங்க சின்னோண்டு. யாரு சொல்லி கொடுத்தா உனக்கு? 2 நாள் தான் ஆகுது பிறந்து. 2 நாளுக்குள்ளார வந்து பார்த்தீங்க அப்படின்னா உஸ்ஸுன்னு வந்து கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நகரெல்லாம் இப்படி ஆகிடும். இப்படி பக்கத்தில் வந்தால் இப்படி கடிக்கிறதுக்கு வாய காட்டும் அப்படியே பல்லோட. 2 நாள் குட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தெரியும்? பேசிக் இன்ஸ்டிங்க்ட் என்னது? நான் எப்பவும் ஜீவிச்சுட்டு இருப்பேன். அம்மா வந்தோடனே பால் கிடைக்குமா அப்படின்னு அம்மாவோட மடியை வந்து பார்த்தீங்கன்னா தேடும். 4 குட்டி 5 குட்டி இருக்குது அப்படின்னா ஒவ்வொன்றும் அடிச்சுக்கிட்டு போய் அம்மாவோட மடியிலேருந்து பால் எடுக்கிறதுக்கு
அப்போ என்ன ஆசை அப்படின்னு கேட்டீங்கன்னா உணவு சாப்பிடணுன்ற ஆசை. கொஞ்சம் மேல கொஞ்சம் பெருசான பூனைக்குட்டிக்கு என்ன ஆசை வரும் அப்படின்னு கேட்டினா எங்க எலி கிடைக்கும், எங்க சுவாமி பார்த்தீங்கன்னா ஏதாவது வச்சிருப்பாரா அப்படின்னு வீட்டுக்குள்ளார சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கும். பால் எங்க இருக்கும், சாப்பாடு எங்க இருக்கும், எலி எங்க கிடைக்கும் அப்படின்னு ஒரு சர்ச்சிங் பார்த்தீங்கன்னா ஊரை சுத்திக்கிட்டே இருக்கும். அது வீட்டுக்குள்ளாரையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கும், ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த ஆசைகள் பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் 3 விதமான ஆசைகள் நித்தியமா இருக்கிறது. அப்ப நித்தியமா இருக்கிறதுனால ஒரு கர்மா நடக்கும், எல்லா ஜீவராசிகள்ட்டும் ஒரு கர்மா நடக்கும். அந்த கர்மத்திலிருந்து பார்த்தீங்கன்னா கர்மா வாசனைகளா உள்ளுக்குள்ளார சித்தத்துல பதிவாயிடும். அப்ப ஆசைகள் பார்த்தீங்கன்னா நித்தியமா இருக்கிறதுனால அந்த வாசனைகளும் என்னது நித்தியமானவை, அனாதியானவை அப்படின்றது சித்தமாயிடும். இது வரைக்கும் வந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் பார்த்தீங்கன்னா 2வது பேராகிராஃப் இருக்குல்ல, அங்கிருந்து ஆரம்பிக்கிறேன். இந்த மரணத்திராசக அப்படின்ற மரண பயத்தை வச்சுதான் ஆச்சாரியர் பாஷ்யத்தை பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தார். என்ன அப்படின்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் பேசிக்கா ஒரு ஆசை இருக்கு. என்ன ஆசைனா நான் சாகக்கூடாது, நான் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஜீவிச்சுக்கிட்டு இருக்கணும். என்ன அம்சத்துல இருந்து? சத்த அம்சத்துல இருந்து. அதை மட்டும் எடுத்திருக்காரு. நம்ம என்ன பண்றோம், 3 அம்சத்தையும் எடுத்துட்டு மீனிங் பண்றோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னோட பாட்டி ஒன்று இருந்தாங்கன்னு சொல்லுவேன். நான் இந்த பாட்டி அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், நானும் என்னோட அம்மாவும் பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா என்ன என்ன என்னன்னு என்னன்னு கேட்பாங்க. நாங்கள் ஏதோ பேசிகிட்டு இருக்கோம், உனக்கு என்ன அப்படி நான் சொல்லுவேன். என்ன என்ன பேசுறீங்க என்ன பேசுறீங்க நான் தான் சொல்லுவேன், உனக்கு தான் வயசாயிடுச்சு இல்லை, நீ பாட்டுக்கு இருக்க வேண்டியது தானே, ராமராமன் சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கியா, ஜெபம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது தானே. ஒரு மாலையை வச்சுருக்கேன் கையில் பாட்டி, அந்த மாலையை உருட்டிகிட்டே இருக்கும். நானும் அம்மாவும் ஏதாவது பேசுனா வேகமாக என்ன 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 என்னன்னு கேட்கும். நான் தான் சொல்லுவேன், நான் மாலையை உருட்டுறதா இருந்தால் மாலையை உருட்டிட்டு இருக்க வேண்டியது தானே, சிவசிவான்னு இருக்க வேண்டியது தானே. நாங்கள் எதையோ பேசுவோம், உனக்கு என்ன அப்படின்னு. ஆனால் கியூரியாசிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் என்ன பேசுகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுல 75 வயசான பாட்டிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கியூரியாசிட்டி, என்ன பேசுகிறாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லா ஜீவராசிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கியூரியாசிட்டி இருக்குது. என்ன நடக்குது, என்ன பார்க்குறோம், என்னது 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 அப்படின்னு ஒரு இருக்குல்ல, இந்த என்னது அப்படின்னு பார்க்குற ஆசை எல்லா ஜீவராசிக்கும் தெரிஞ்சுக்கிற ஆசை. அங்கே என்ன கூட்டமாக இருக்குது, அது என்னது சத்தம் வருது, இது என்ன அது என்ன, நமக்கு ஒரு சர்ச்சிங் இருந்துகிட்டே இருக்கா, அது என்னது இது என்னது, என்ன பேசுகிறாங்க, என்ன செய்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, ஏன் டம்முன்னு ஒரு சத்தம் கேட்சா, அது என்ன ஆச்சு, டிராஃபிக் ஒரு கூட்டமாக இருக்குது, அங்கே என்ன ஆச்சு. நம்ம எல்லாத்துக்கும் அந்த கியூரியாசிட்டி இருக்குது, அறிதல்ன்ற ஆசை. அதே மாதிரி எதையாவது சாப்பிட்டு எதையாவது ஒரு டேஸ்ட் பண்ணணும். 5 இந்திரியங்கள் மூலமாக ஏதோ ஒரு நல்ல மியூசிக் கேட்டுக்கிட்டு இருக்கணும் ஆனந்தத்துக்காக. நல்ல பார்த்தீங்கன்னா ஃபுட் எடுக்கணும், நல்ல பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டாக ட்ரெஸ்ஸு போடணும், நல்ல பெட்டு நல்ல சாஃப்டாக இருக்கணும், நல்ல ஏசி இருக்கணும், நல்ல கிளைமேட் பார்த்தீங்கன்னா சில்லுன்னு இருந்தால் ஒரு நல்ல ஹாட்டாக ஒரு வார்ம் ஏர் இருக்கணும். இது மாதிரி எல்லா சென்ஸ் ஆர்கன்ஸுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஆனந்தத்தை கொடுக்கறதுக்கு என்ன உண்டோ அதை சர்ச்சிங் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எல்லா ஜீவராசிக்கும் இது நேச்சராக இருக்கிறது. ஆச்சாரியர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த எக்ஸிஸ்டன்ஸ் அம்சத்தில் இருக்கிற ஒன்றை மட்டும் எடுத்துக்கிறார். நான் எப்பவுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டும், பூவம், நான் இல்லாமல் போகக்கூடாது, பூயாசம் ஏவ, நான் பூயாசம் நான் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற ஆசை எல்லா ஜீவராசிகள்ட்டும் இருக்கு. ஆச்சாரியர் கேள்வி கேட்டார் முதல் பேராகிராஃப்ல. என்னன்னு கேட்டீங்கன்னா, மரணத்திராசகை பார்த்தீங்கன்னா மரண பயம், திராசகனா பயம். மரண பயம் என்பது பார்த்தீங்கன்னா எப்படி எல்லாத்துக்கும் உண்டாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் உண்டாகுது அப்படின்னா, இந்த தேகத்தை பார்த்தீங்கன்னா நான் அப்படின்னு கிரகணம் பண்ணல. நான் தேகத்தை நான் அப்படின்னு கிரகணம் பண்ணாமல் இருந்திருந்தா நான் சச்சிதானந்த ஸ்வரூபம்னு எனக்கு தெரியும். எனக்கு சச்சிதானந்தத்துக்கு மரணமே இல்லை. எப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்த தேகத்தை நான் அப்படின்னு கிரகணம் பண்ணணும், என்னது ஏன் கிரகணம் பண்ண, அவித்யினால இந்த தேகத்தை நான் கிரகணம் பண்ணிட்டேன். நிமித்தம் என்னது, இந்த தேகத்தை கிரகணம் பண்றதுக்கு அவித்யாவை காரணமாக கொண்டு இந்த தேகத்தை நான் நினைச்சதுனால இந்த தேகத்தை எப்போ நான் நினைச்சேன் அது மாதிரி அவித்யா எப்போ உண்டாச்சு, அனாதி. எப்போ முதல் வாட்டி நான் தேகத்தை நான் அப்படின்னு நினைச்சேன்றது யாருக்கும் தெரியாது. அப்போதுல இருந்து கோடிக்கணக்கான அனந்த கோட்டி ஜென்மங்களுக்கு முன்னாடியிலிருந்து ஒவ்வொரு வாட்டியும் எனக்கு தேகம் என்ன இருக்கு, என்னை விட்டு போயிட்டே இருந்திருக்கு. இந்த தேகம் போகும்போதெல்லாம் அந்த துக்க அனுபவம் இருக்குல்ல, தேகத்தோட வியோகம், அது பார்த்தீங்கன்னா ஒரு இதில் ஹார்ட் அட்டாக்ல போயிருக்கலாம்,
ஹார்ட் அட்டாக் வரும்போது வலிக்கும் இல்லை, ஹார்ட் வலிச்சு தானே வந்து பார்த்தீங்கன்னா ஜீவன் வந்து போகுது. வலிக்காமல் எப்படி போக முடியும்? அப்போ சில இடத்துல கேன்சரில் போயிருக்கலாம், சில சமயம் ஆக்சிடெண்ட்டில் போயிருக்கலாம், சில சமயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூக்கத்திலேயே போயிருக்கலாம். அப்போ எந்த டெத்தாக இருந்தாலும் விதவிதமான அனுபவங்கள். அதுவும் அனிமல்ஸாக பிறந்திருந்தோன்னு வச்சுங்க, சொல்ல வேணாம். வேற ஒரு ஜீவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை கூட மேலே இருக்கிற ஜீவன் அடித்து என்ன பண்ண ஹண்ட் பண்ணி தான் எல்லாம் சாப்பிடுதுங்க. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா விதவிதமான மரணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே நிறைய முறை சம்பவிச்சதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேகத்துக்கு சம்பவிக்கிற எல்லாத்தையும் நமக்கு சம்பவிக்கிறதா பார்க்கறதுனால, அப்போ தேகத்தோட அனுபவங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வாசனைகளாக என்ன இருக்கு, சித்தத்தில் பதிவாயிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேகம் எடுத்த பிறகு குழந்தையா இருக்கும்போது அம்மா கீழே குனியும் போது மடியில் வச்சுக்கிட்டு இந்த குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயோ நான் கீழே விழுந்துருவேன் அப்படின்ற பயத்தில் அம்மாவோட தாலி கயிறு செயின் எல்லாத்தையும் கீழே கெட்டியாக பிடிச்சிக்குது. சாரியோட பிடிச்சிக்கிட்டு கீழே விழுந்துடக்கூடாதுன்னு பார்க்குது. ஏன் அப்படின்னா அந்த குழந்தைக்கு முந்தின ஜென்மத்தில் அனுபவிச்ச அந்த மரண பயங்கள் அது சித்தத்தில் இருக்கு. அப்போ அந்த குழந்தைக்கு கூட என்ன தெரியுது அப்படின்னா, நான் இறக்கக்கூடாது, நான் எப்போவுமே உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கணும் அப்படின்னு பேசிக்கா இருக்கிற ஆசை ஒரு குழந்தைக்கும் இருக்கு. இந்த ஜென்மத்தில் அதுக்கு ஒன்றும் அனுபவம் ஆகலை, ஆனாலும் முந்தின ஜென்மங்கள்ல அந்த மரணம் சம்பவிச்சிருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணுது, நான் இறக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ஆயிடுச்சா? இப்போ இன்னையிலிருந்து ஆரம்பிங்க. இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்கிறாரு. மரணத்திராசக கதம்பவேத். மரண பயம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உண்டாகும்? கதம்பவேத், எந்த விதமா மரண பயம் ஒருத்தருக்கு உண்டாகுது அப்படின்னு கேட்டா ஆச்சாரியர் சொல்றாரு, நச்ச ஸ்வாபாவிக வஸ்து நிமித்தம் உபாதத்தே. ஒரு சுவாபாவிக வஸ்துன்னு வச்சுங்களேன், என்னன்னு கேட்டீங்கன்னா சச்சிதானந்தம் அப்படின்ற பிரம்மம். ஈஸ்வரனுக்கு மரண பயம் இருக்குமா இருக்காதா? ஈஸ்வரனுக்கு மரண பயம் இருக்குமா இருக்காதா? ஏன்? அவர் சொரூபத்தில் இருக்கார். அவர் சொரூபமா இருக்கார், சொரூபத்தில் இருக்கார். சதா சொரூப்ப அதான் நித்திய முக்த நித்திய ஞான சுரூபமா இருக்கார், நித்திய ஞான சுரூபமா இருக்கார். அவருக்கு மாயா மறைச்சிருக்குமா? தன்னை வந்து அவர் தேகமா என்னைக்காவது நினைப்பாரா? நினைக்க மாட்டார். அப்ப அவித்யா அவரை பிடிச்சதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவித்யா பகவானை பிடிக்கல. பகவான்கிட்ட இன்ஸ்ட்ருமெண்டா தான் அவித்யா இருக்க ஒழிய, மாயா இருக்க ஒழிய. ஆனா உங்களையும் என்ன பண்ணிருக்கு, மாயா நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் இல்லை, மாயா நம்மளை ஆக்கிரமிச்சிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பகவான் தன்னுடைய சொரூபத்திலேயே சதா இருக்கிறதுனால அவருக்கு வந்து சச்சிதானந்தமா நான் இருக்கேன் அப்படின்றது அவருக்கு நல்லா தெரியும். அப்போ மரணமே இல்லாதவன் அப்படின்றது அவருக்கு இருக்கும். அப்போ அவருக்கு நிமித்தமே இல்லை. அவித்யான்ற நிமித்தம் சுவாமிக்கு பகவானுக்கு இல்லை. இதே உங்களுக்கும் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு, அவித்யான்ற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு நமக்கு வந்து என்ன உண்டாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவித்யினால என்ன உண்டாச்சு, நான் அல்லாத இந்த தேகத்தை நான் அப்படின்னு முதல்ல கிரகணம் பண்ணிட்டேன். இதுக்கு என்ன பேரு, அத்தியாசம் அப்படின்னு பேர். இந்த தேகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படின்னு நினைச்ச மாத்திரத்துல தேகத்துக்கு சம்பவிக்கிற தர்மங்களை எல்லாத்தையும் எனக்கு சம்பவிக்கிறதா நான் பார்க்கிறேன். அப்போ எனக்கு பயமா இருக்கட்டும், ராக துவேஷம் எல்லாம் உண்டாகுதுன்னா அதுக்கு என்ன காரணம், அவித்யா. அவித்யா க்ஷேத்திரம் உத்தரேஷாம் சூத்திரம் இருக்குல்ல, பஞ்ச கிளேசங்கள்ல முதல் கிளேசம் எது, அவித்யா. அவித்யா தான் நிமித்தம் அப்படின்னு பேர். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் இங்க சொல்றாரு, சுவாபாவிகம் வஸ்து, ஏதாவது ஒரு வஸ்து சுவாவமா இருக்கு அப்படின்னா, பிரம்மம் என்னது, பிரம்மத்தோட சுவாவம் என்னது, பிரம்மத்தோட சுவாவம் சச்சிதானந்தம். பிரம்மத்தோட சுவாவம் சச்சிதானந்தம். அப்போ அந்த சச்சிதானந்தத்துல பயம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பயத்துக்கு எந்த ஒரு ரீசனும் இல்லை. அப்போ வந்து ஆச்சாரியர் சொல்றார், சுவாபாவிகம் வஸ்து நச்ச நிமித்தம் உபாதத்தே. ஒரு சுவாவ வஸ்து வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட இருப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காரணத்தையும் தேடுவதில்லை. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நான் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எது இருக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க? தேகம் இருக்கணும். நம்ம அனுபவம் என்ன அப்படின்னா, தேகம் இருந்தாதான் நான் இருப்பேன் அப்படின்னு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு நிமித்தமா இதை நினைச்சிட்டோம் நம்ம. அதனால தான் நம்ம இந்த தேகம் போகக்கூடாது நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கோம். ஏன் அப்படின்னா, நான் இருக்கணும் அப்படின்னா தேகம் இருக்கணும், தேகம் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுபாவத்தில் இருந்தோம் அப்படின்னா தேகம் தேவையில்லை, நிமித்தம் தேவையில்லை. நம்ம சுபாவத்தை விட்டுட்டு என்ன பண்ணிட்டோம்,
மித்தியா ஞானத்தோட இருக்கிறதுனால, நான் இல்லாத இந்த தேகத்தை கிரகணம் பண்ண காரணத்தினால எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, தேகம் இருந்தாதான் நான் இருப்பேன், தேகம் இல்லைனா நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு நிமித்தம், இந்த தேகம் தான் நிமித்தம், இந்த தேகத்தை இருக்கணும்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கிறோம். ஆனா ஒரு சுபாவமா நம்ம இருந்தோம் அப்படின்னா, தேகம் போனா என்ன இருந்தா என்ன, எனக்கு அது தேவையில்லை. ஞானி புருஷர்கள் எப்படி இருப்பாங்க? தேகம் போனாலும் வந்தாலும் அவங்களுக்கு அக்கறையே இல்லையே அப்படின்னு கேட்டினா, அவங்க தன்னுடைய சொரூபத்துல சுபாவமா இருக்காங்க. அப்போ எப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய சுபாவத்திலிருந்து மாறுபட்டு இருக்காரோ, அப்ப அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமித்தத்தை, தேகம் முதலிய நிமித்தத்தை சார்ந்து டிபெண்ட் பண்ணி இருக்கார். ஆனா ஒரு வாஸ்தவமா ஒரு சுவாபாவிக வஸ்து வந்து பார்த்தீங்கன்னா நிமித்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா நச்ச உபாதத்தே. எப்பவுமே ஒரு சுவாவ வஸ்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நிமித்தத்தையும் எதிர்பார்க்காது. தண்ணியோட சுபாவம் என்னது? ஓடுறது. அதுக்கப்புறம் வேற சில்லுன்னு இருக்கிறது. ஆமா. இப்ப நான் சொல்றேன், அது குளிர்ச்சியா இருக்கிறதுக்கும் கீழ் நோக்கி போறதுக்கும் எதையாவது டிபெண்ட் பண்ணிருக்காது. ஆனா அது சூடா இருக்கணும்னா ஹீட் பண்ணணும். ஏதாவது ஒரு ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. அது கீழே இருந்து மேலே போகணும் அப்படின்னா ஒரு மோட்டார் தேவைப்படுது. மோட்டார் இருந்தாலும் அது கீழே இருந்து மேலே போகும். அது சுபாவமாக கீழே போகிறதுக்கோ சுபாவமாக சில்லுன்னு இருக்கிறதுக்கோ தேவையே இல்லை, எந்த நிமித்தமும் தேவையில்லை. சரி, அக்னி வந்து சூடாக இருக்கிறதுக்கு ஏதாவது தேவைப்படுதா? அக்னியோட சுபாவமே சூடு தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த நிமித்தமும் தேவையில்லை. அக்னியோட சுபாவமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூடு தான். அதே மாதிரி நம்ம சுபாவம் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்தவத்தை சச்சிதானந்தம். ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தேகத்தை நம்ம கிரகணம் பண்ணதுனால தான் என்ன ஆயிடுது, நம்ம சுத்துருவோம் அப்படின்ற பயம் நமக்கு வருது. அப்போ சுபாவ வஸ்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த நிமித்தங்களும் தேவையில்லை. சுபாவம் இல்லாமல் ஏதாவது இருந்துச்சுன்னா தான் அங்கே தான் நிமித்தங்கள் தேவைப்படுது. இப்போ ஏன் நமக்கு பயம் வந்துச்சுன்னு கேட்டால் என்ன சொல்வீங்க? இந்த பயம் வந்ததுக்கு என்ன காரணம் நமக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுபாவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயம் இருக்காது. இந்த தேகத்தை நான் அப்படின்னு கிரகணம் பண்ணதுனால நமக்கு மரண பயம் வருது. அடிச்சா இப்போ பாருங்க என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, நம்ம இயல்பை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். இந்த தேடுதல் இருக்குல்ல, இப்போ மோட்சத்துக்கான ஆசை இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் நம்மளோட சொரூபத்தை நோக்கி எதேச்சியா நம்ம நடந்து வந்துட்டு இருக்கோம். நம்ம இப்போ ஜலத்தை என்னதான் நீங்கள் சூடு பண்ணாலும் அது வந்து என்ன ஆகும்? கொஞ்ச நேரம் விட்டுட்டீங்கன்னா சில்லுன்னு ஆயிடும். சில்லுன்னு ஆயிடும். நிமித்த அபாயே என்ன ஆகும்? நைமித்திக அபாயம். நிமித்தம் நீங்கி போச்சுன்னா அதனால உண்டான நைமித்திகமும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் போயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேகத்தில் இருக்கிற ஆத்ம புத்தி நீங்கி போச்சுன்னா என்ன ஆகும்? மரண பயம் இருக்குமா? வரவே வராது. இந்த தேகத்தை நான் அப்படின்னு கிரகணம் பண்ண நிமித்தம் இருக்கும் போது கூடவே மரண பயமும் அட்டாச்மெண்ட்டாக வந்துடுது உங்களுக்கு, பை ப்ராடக்டா. நைமித்திகம் அப்படின்னு பேர், அது பேர். அப்போ வந்து ஆச்சாரியர் சொல்றாரு, தஸ்மாத் அனாதி வாசனா அனுவித்தம் இதம் சித்தம். இந்த சித்தம் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனாதி காலத்தில் ஏதோ ஒரு கோடிக்கணக்கான ஜென்மத்துக்கு முன்னாடி, அனந்த கோட்டி ஜென்மங்களுக்கு முன்னாடி இந்த நான் அப்படின்னு இந்த தேகத்தை எப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அபிமானிச்சனோ அப்போ ஆரம்பித்த ஆசை, 3 விதமான ஆசை. இந்த 3 விதமான ஆசையை வச்சுக்கிட்டு நமக்கு என்னென்னலாம் ஆயிருக்கு பாருங்க. எத்தனை ஆசை! நம்ம ஆனந்தமாக இருக்கணும்னு தானே ஒரு ஆசை. சரி, ஆனந்தத்தை அடையிறதுக்காக நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம்? விதவிதமான ஆனந்தங்கள் ஆகிப்போச்சு. விதவிதமான ஆனந்தங்கள். அந்த விதவிதமான ஆனந்தங்கள் அடையிறதுக்கு விதவிதமான கர்மங்களை பண்ணுறோம். நான் இருக்கணும் தானே, இருக்கணுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குடிசை இருந்தால் கூட போதும், ஒரு 4 செவர் இருந்தால் போதும் நமக்கு இருக்கிறதுக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணிட்டோம்? இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமாக பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சதாம் ஹுசைனோட டாய்லெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பரே வந்து பார்த்தீங்கன்னா டாலரை வந்து பார்த்தீங்கன்னா டாய்லெட் பேப்பராக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளஷ் அவுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டுலேயே இருக்குமா. அடப்பாவி மனுஷா! அப்போ யோசிச்சு பாருங்க, தேவையாதெல்லாம் அப்படின்னா தேவையில்லை. இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமான காமங்கள் பண்ணுறோம், நிறைய ஆசைகள் படுறோம். ஆனந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு நிறைய விதவிதமாக ஆசைப்படுறோம். அதுக்கப்புறம் சர்ச்சிங், நம்ம அறியணுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமான ஆசைகள் படுறோம். அதனால விதவிதமான கர்மங்களை பண்ணுறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனாதி காலத்தில் உண்டான இருத்தல், அறிதல், ஆனந்தித்தல், இதை பேஸ் பண்ணி ஒவ்வொரு ஜென்மத்திலையும் விதவிதமான கர்மங்களை பண்ணியிருக்கோம்.
இந்த எல்லா கர்மங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படின்னா ஒவ்வொரு கர்மம் பண்ணும்போதும் அது கூட பை ப்ராடக்டா சுகம் துக்கம் மோகம், அந்த சுகதுக்க மோகம் வாசனையா சித்தத்துல பதிவாயிட்டே இருக்கும். அப்போ முதல் ஜென்மத்துல இருந்து இது வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சித்தத்துல வந்து பார்த்தீங்கன்னா அனந்த கோடி வாசனைகள் இருக்கு. அதே மாதிரி அந்த மாயா தத்துவத்துல இருக்கு என்ன இருக்கு, அனந்த கோட்டி கர்மங்கள் சஞ்சிதமா இருக்கு. ஒவ்வொரு கர்மா பண்ணும் போதும் அந்த கர்மா போய் சஞ்சிதத்துக்கு போயிடும். அதுக்கப்புறம் அது மூலமா உண்டாகிற வாசனைகள் வந்து பார்த்தீங்கன்னா சித்தத்துல பதிவாயிடும். அப்ப இந்த சித்தம் எப்படிப்பட்டது அப்படின்ற போது தஸ்மாத் அனாதி வாசனா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்தம் எப்படிப்பட்டது இருக்குன்னா அனாதி காலத்து வாசனைகளால, வாசனா அணுவித்தம் அப்படின்னா கட்டப்பட்டதாக, அனாதி காலத்துல இருந்து வரக்கூடிய வாசனைகளால் நன்றாக கட்டப்பட்டதாக இதம் சித்தம். இந்த சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா நிமித்த வசாத் காஸ்சிதேவ வாசனாக. நிமித்த வசம்னா என்ன அர்த்தம், வாசனைகள் அனந்தமா இருக்கு, கர்மங்களும் அனந்தமா இருக்கு. கர்மங்கள் என்ன ஆகுதுன்னு நான் சொல்லியிருக்கேன், தேகம் கொடுக்கறதுக்கு மெச்சூரிட்டி ஆகிற கர்மா தான் பிறவியை கொடுக்கும். மெச்சூரிட்டி சஞ்சிதத்துல கோடிக்கணக்கான கர்மாக்கள் இருக்கு, எல்லாம் ஒரே டைம்ல மெச்சூரிட்டி ஆகுமா? ஆகாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சஞ்சிதத்துல எதெல்லாம் கர்மங்கள் மெச்சூரிட்டி ஆகுதோ அந்த கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி மனுஷ சரீரமோ தேவ சரீரமோ இல்லை அனிமல்ஸோட சரீரமோ பக்ஷியோட சரீரமோ எது வேணாலும் கிடைக்கலாம். இதுக்கு பேர் என்னது, கர்மத்தினால சரீரம் கிடைக்குது, நிமித்தம் அப்படின்னு பேர். அந்த சரீரம் கிடைச்ச மாத்திரத்துல அந்த சரீரத்தோட சம்பந்தமா இருக்கிற மனுஷ வாசனையோ தேவ வாசனையோ இல்ல பக்ஷியோட வாசனையோ எந்தெந்த வாசனை ஏற்கனவே பதிவாயிருக்கோ அந்த வாசனைகள் வந்து பாத்தீங்கன்னா காஸ்சிதேவ வாசனாக. கொஞ்ச வாசனைகள் மட்டும் என்ன ஆயிடுது அப்படின்னா சரீரம் நிமித்தம் அந்த சரீரம் கிடைச்ச மாத்திரத்துல அந்த சரீரத்தோட சம்பந்தமா இருக்கிற வாசனைகள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வாசனைகள் பிரதிலப்ய இந்த என்ன ஆகுது அந்த சரீரத்துல வெளிப்பட ஆரம்பிக்குது. புருஷஸ்ய போகாய அபவர்கார்த்த இதி. எதுக்காக வாசனைகள் வெளிப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா போகம் பண்றதுக்காகவும், கூடவே வந்து பாத்தீங்கன்னா போகாய, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா போகாய அப்பவர்க்கம் இல்ல, போகாய உபாவர்த்தத்தை இதி. வாசனைகள் எதுக்காக வெளிப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா போகம் கொடுக்கறதுக்காக வாசனைகள் வெளியில வருது. இந்த அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் சி வாட் தே வாண்ட் சி அப்படின்னு நான் ஒன்று சொல்கிறேன் பார்த்தீங்களா, எப்பவுமே அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாசனை எப்படிப்பட்டதா இருக்கு, எங்கள் ஆச்சாரியர் அடிக்கடி சொல்வார், ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஒரு ஆக்சிடென்ட் நடந்த மாத்திரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காரோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கோ ஏதோ ஒன்று மோதிக்கிச்சு. உடனே போலீஸ்காரன் என்ன பண்ணுவான் தெரியுங்களா, டிராஃபிக் போலீஸு ஒரு நோட்டை எடுத்துகிட்டு கையில் அவன் வச்சிருப்பான ஒரு நோட்டை வச்சுருப்பான், சார்ஜ் ஷீட்டு. அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா வந்தோடனே யார் ராங் ரூட்டில் வந்தா, இவன் தப்பு பண்ணானா அவன் தப்பு பண்ணானான்னு வந்து உட்காந்துட்டு வந்து பண்ண ரிப்போர்ட் எழுதிட்டு இருப்பேன். அவரோட வாசனை, அவருக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ரூட்டில் யார் வந்தால் யார் தப்பு பண்ணா இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பண்ணுறது. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் இருக்கா அப்படின்னா ஒரு டாக்டர் இருக்கார். அவர் இம்மீடியட்டாக என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட் எய்டு என்ன பண்ணணும், யாருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு யாருக்கு எதாவது அடிபட்டுருக்குன்னா ஃபஸ்ட் எய்டு பண்ண ஆரம்பிப்பார். நல்ல யங்ஸ்டர்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அது என்னாச்சு வண்டி என்னாச்சு யாராவது மாட்டிகிட்டு இருக்காங்களா உள்ள, அதெல்லாம் டக்குன்னு எடுத்து இது பண்ணி அதை சரி பண்ணி அங்கேருந்து ரெஸ்கியூ பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த யங்ஸ்டராக இருப்பவங்க ஈடுபடுவாங்க. ஒரு டிங்கரிங் பட்டி பார்க்குற ஒரு பட்டறைக்காரன் பார்த்தானா என்ன பண்ணுவான், அவன் பார்ப்பான் இந்த இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி போச்சு, இது இன்ஜின் போச்சு, இதுக்கு இவ்வளோ செலவாகும், அவன் கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா பட்டறை இதுலேருந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதரும், ஒரு அம்மா பார்க்குறாங்க, ஐயோ இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு உச்சி கொட்டிக்கிட்டு இருப்பாங்க அம்மா. அப்போ ஒவ்வொரு மனிதர்களும் அவங்க வாசனைப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றை பார்க்குறாங்க. இதில் நம்ம சாங்கியத்தில் பார்த்துருக்கோம். சாங்கியத்தில் 3 குணங்கள் உடையவன் ஒருத்தன் குணாதீதன். 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்திரியை பார்க்குறாங்க. ஒரு ஸ்திரியை பார்க்குறவன் என்ன பண்ணுறான், சத்துவ குணம் இருக்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா அம்பாள் மாதிரி இருக்கே, இதுக்கு பட்டு பாவாடை பட்டு சாட்டை போட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கே, லலிதா மாதிரி இருக்கே அப்படின்னு அம்பாலா பார்க்குறான். ரஜோகுணம் இருக்கிறவன் என்ன பண்ணுறான், காமத்தோட பார்க்குறான். தமோ குணம் இருக்கிறவன் மோகத்தோட பார்க்குறான். ஐயோ கழுத்துலலாம் நிறைய செயின்லாம் போட்டிருக்கேன், அடிச்சு பிடுங்குனா எவ்வளோ தேரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமோ குணம் இருக்கிறவன் பார்க்குறான்.
இதே குணாதீத்தன் என்ன பண்றான் அப்படின்னா பார்க்கவே இல்லை, உதாசீனப்படுத்திட்டு போயிடுறான். அப்போ அவங்க என்ன குணத்தோட இருக்காங்களோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வாசனான்னு பேரு. அது மூலமா தான் இந்த உலகத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்தை 4 பேர் 4 விதமா பார்க்கிறார்கள். அப்ப நம்ம ஒரு விஷயத்தை அணுகிறதுக்கு எது பேஸ் அப்படின்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பாவக்காய் ரொம்ப சுகம் கொடுக்குது. நேற்று கூட பாவக்காய் தான் சாப்பிட்டேன். இப்ப மாறி போச்சு. நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, போன மாசம் நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, பாவக்காவை பார்த்தா எரிச்சலா இருக்குன்னு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா அது மாறி போச்சு. இப்போ வந்து பாவக்காய் ரொம்ப சுகமா இருக்கு. நாளைக்கும் வாங்கணும் பாவக்காய். அப்போ பாவக்காய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சுகம் கொடுக்குது, இன்னொருத்தருக்கு துக்கம் கொடுக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாவக்காய் நல்லா சாப்பிட்டு எனக்கு வந்து அது சுகமா மாறி போச்சு. இன்னொருத்தருக்கு பாவக்காய் சாப்பிடாம இருந்தவருக்கு பாவக்கானவே ஐயோ எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு அவர் திரும்ப பாவக்காய் நல்லா இருக்காதுன்னு அதை என்ன பண்ணிட்டார் அவரு, பதிய வச்சுட்டார் அவர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எது இழுத்துக்கிட்டு போகுது அப்படின்னா வாசனைகள் தான் இழுத்துக்கிட்டு போகுது. யோக இதில் வரப்போகுது, நம்மளுடைய விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் நாளைக்கோ இல்லை இன்னைக்கோ நாளைக்கோ வந்துடும். வாசனாது வாசுதேவஸ்ய வாசிதம் புவனத்ரயம் சர்வபூத நிவாசோசி வாசுதேவோ நமோஸ்துதே அப்படி இருக்கு. வாசனாத் வாசுதேவஸ்ய, வாசுதேவனுடைய வாசனா எது தெரியுங்களா? நம்மள்கிட்ட இருந்தா வாசனான்னு பேரு, சுவாமிகிட்ட இருக்கும் போது அதுக்கு பேரு மாயான்னு பேரு. மாயா தான் வாசனா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா வாசுதேவனுடைய வாசனா மாயா. அந்த மாயையினால வந்து பாத்தீங்க அப்படின்னா வாசனையினால இந்த 3 லோகங்களும் வியாபிக்கப்பட்டிருக்கு, மூடி மறைக்கப்பட்டிருக்கு. நம்ம யதார்த்தத்தை பார்க்கிறோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா யதார்த்தத்தை பார்க்கல. ஏற்கனவே என்ன சம்ஸ்காரம் இருக்கோ அந்த சம்ஸ்காரத்து மூலமா தான் பார்க்கின்றோம். அதனால்தான் வந்து பார்த்தீங்கன்னா பிருகதாரண்யத்தில் அதே மாதிரி கட்டோபனிஷத்துலலாம் சொல்லியிருக்கோம். என்னன்னு கேட்டிங்கன்னா கட்டோபனிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 திரிநாச்சிகேதக அப்படின்னு ஒரு சப்தம் இருக்கு. அதுக்கு சொல்லும் போதே கட்டோபனிஷத்தில் சொல்லுது 3 விஷயங்கள் சம்ஸ்காரம் செய்யறதுக்கு. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அம்மா சம்ஸ்காரம் பண்ணணும். நான் சொல்கிறேன்ல, இப்போ நிறைய ஸ்திரீகளை அப்யூஸ் பண்ணுறதெல்லாம் இப்போ நிறைய நடந்துகிட்டு இருக்குல்ல. நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னே யார் தப்பு சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மா சரியில்லை. இம்மீடியட்டாக நான் சொல்லுவேன், அம்மாவும் சகோதரிகளும் ஒரு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இருந்திருந்தாங்கன்னா அந்த வீட்டில் வந்து வளர்ந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்திரீட்டையும் ஒரு தப்பான பார்வையும் பார்க்க மாட்டான், ஒரு தப்பாக வந்து நடந்துக்கிறதுக்கான முயற்சியும் பண்ண மாட்டான். நல்ல சகோதரிகளோட இருந்து அம்மாவோட நல்ல ஒரு சம்ஸ்காரத்தோட வளர்ந்தவன் கண்டிப்பாக அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டான். முதல் எஜுகேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, சம்ஸ்காரம் எங்கேருந்து வருது அப்படின்னா பிறந்த குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா தான் சம்ஸ்காரம் பண்ணுறா. முதல் ஆள் சொல்லி கொடுக்கறது, டீச்சிங் பண்ணுறது அம்மா தான். முதல் சம்ஸ்காரம் அம்மாட்டிருந்து தான் வரும். உங்களோட குணங்கள், எல்லா குணங்களும் எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா குணங்களோட மெயின் இது வந்து பார்த்தீங்கன்னா அம்மாட்ட இருந்து வந்த குணம் தான் மெயின் இருக்கும். அதுக்கப்புறம் 2வது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பா. மாத்ருமான் பித்ருமான். அப்பாட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா 2வது எஜுகேஷன். சொசைட்டியில் ஒருத்தன் இப்போ காலையில் நாதபிரம்மன் சொல்லுவார், எவனா ஒருத்தன் டிராஃபிக்கில் எக்கு தப்பா நுழையிறான்னு வச்சுங்களேன், உடனே சொல்லுவார் அப்பா சரியில்லை. அப்பா அம்மா ஒழுங்கா இருந்திருந்தா இவன் இப்படி பண்ண மாட்டான். ஒழுங்கா எல்லாத்தையும் வயலண்ட் பண்ணிட்டே போறான் அப்படின்னா அப்ப என்ன அர்த்தம்? அவனுக்கு அப்பா சொல்லி கொடுக்கல, ஒழுங்கா போகணும், ஒழுங்கா இந்த சொசைட்டியில் நடந்துக்கணும், யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்னு சின்ன வயசுலயே அப்பா சொல்லி கொடுத்துருந்தானா அவன் தப்பு பண்ண மாட்டான். சொசைட்டியில நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்பா எஜுகேஷன் கொடுக்கணும். 3வது ஆத்தியாத்மிகத்துல வந்து ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் கொடுக்கணும். இந்த 3 பேத்தால சம்ஸ்காரம் செய்யப்படுதல்னு பேர். அம்மாட்ட இருந்து சம்ஸ்காரம் பண்ணியிருக்கணும், அப்பாட்ட இருந்து சம்ஸ்காரம் பண்ணியிருக்கணும், ஆச்சாரியட்ட இருந்து சம்ஸ்காரம் பண்ணியிருக்கணும். அப்போ ஒருத்தன் பூரணமா பர்ஃபெக்ட் பர்சனா இருப்பான். சம்ஸ்காரம் என்னது? பதிய வைக்கிறது. இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றத்தையும் பதிய வைக்கிறது. சித்தத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையில இருந்தே பதிய வச்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா, நான் இப்போ எல்லா இடத்துலையும் பார்க்குறேன். இன்னைக்கு காலையில் கூட இவர் சொன்னேன், சொசைட்டி வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் தப்பு. நம்ம எஜுகேஷன் வந்து பெரிய தப்பாக பண்ணியிருக்கு. ஏன்னா எப்படி நடந்துக்கணும்னு யாருக்குமே தெரியல. எங்கேயுமே எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி சொசைட்டி எஜுகேஷன் கொடுக்கவே இல்லை. அவன் காட்டு மிராண்டி மாதிரி இருக்கான். எல்லா இடத்துலையும் வந்து மனுஷங்க வந்து பார்த்தீங்கன்னா காட்டு மிராண்டி மாதிரி இருக்கான். சம்ஸ்காரமே இல்லாதவன் இருக்கான். ஏன் சம்ஸ்காரம் இல்லை? அப்பா அம்மா சரியா பண்ணல, ஆச்சாரியார் சரியா ஒர்க் பண்ணல, அப்ப சம்ஸ்காரம் இல்லை.
அப்ப இந்த சித்தம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னா, நீங்க உங்கள்கிட்ட என்ன எஜுகேஷன் கொடுத்து அதுல பதிய வச்சிருக்கீங்களோ அதுதான் நீங்க பண்ற எல்லா காரியத்துக்கும் பின்னாடி இருக்கிறது. அப்ப ஒவ்வொரு ஆக்ஷனுக்கு பின்னாடியும் எது இருக்கு அப்படின்னு கேட்டா வாசனா. ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தர் வந்தார் என் வீட்டுக்கு வந்தார், நான் சாப்பிட வச்சேன். சாப்பிட வச்சோன்னே அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வயசு கம்மி தான், 40 வயசு தான் இருக்கும். வந்து பார்த்தோன்னா வந்து அம்மா நல்ல அம்மா, அந்த அம்மாவும் எனக்கு நல்லா தெரியும். அந்த அம்மாவை நல்ல அம்மா, அப்பா நல்ல அப்பா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சாப்பிடவே தெரியல. எனக்கு கோபம்னா கோபம், சரியான கோபம். திட்டி விட்டேன் நல்லா. என்ன அம்மா வளர்த்துருக்காங்க உன்னை? ஒரு ஒரு சாப்பாடை வந்து பாத்தீங்கன்னா செதறி போய் கோழி மாதிரியா சாப்பிட்றது? வீட்டிலலாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் என்ன பண்ணிருப்பாங்க தெரியுங்களா உங்களுக்கு? நான் வந்து பாத்தீங்கன்னா சின்ன வயசுலலாம் பார்த்துருக்கேன். 4-5 குழந்தைங்க இருக்கும்போது கையை ஊனி சாப்பிடக்கூடாது, டொம்னு கையிலே விழுவும். சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே கையில வந்து பாத்தீங்கன்னா விழும். சின்ன குழந்தையா இருக்கும்போது சுண்டுவாங்க தெரியுங்களா உங்களுக்கு? இப்படி சாப்பிட்டேன்னா ஒரு பருக்க சிந்தக்கூடாது. பருக்க சிந்தாம அரிசி வந்து சாதம் வந்து கீழே விழக்கூடாது. கேர்ஃபுல்லா சாப்பிடணும். காய் காய் வச்சோம் அப்படின்னா அந்த காய் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் கரெக்டா வந்து அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சரியா வரணும் உங்களுக்கு. ஒவ்வொரு இதுவும் எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லி கொடுப்பாங்க. 3ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கும் போதே அம்மா எஜுகேஷன் கொடுப்பாங்க. இப்படிதான் சமணம் போட்டு தான் உட்காரணும், நிமிர்ந்து உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது, குனிஞ்சு சாப்பிடணும், சாப்பிடும் போது பேசக்கூடாது. இதெல்லாம் எவ்வளோ எஜுகேஷன் இருக்கு. அம்மாட்ட இருந்து வரும், அப்பாட்ட இருந்து வரும், இதெல்லாம் சொல்லி கொடுக்காது. நான் அந்த 40 வயசு கார்ட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தா கோழி மாதிரி சாப்பிட ஆரம்பிச்சேன். நான் திட்டி விட்டேன் நல்லா. என்ன வளர்த்துருக்கா உங்க அம்மா? என்ன வளர்த்துருக்கா? என்ன பண்ணிருக்கா? ஒரு 40 வயசு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீ சாப்பிட சரியில்லைன்னு சொன்னா கோவம் வருமா? 5 வயசுல சொன்னீங்கன்னா சரி, 5 வயசுல சொல்ல வேண்டியதை 10 வயசுல சொல்ல வேண்டியதை வந்து 40 வயசு ஆளுக்கு சொன்னீங்கன்னா கோவம் வருமா வராதா? கண்டிப்பா வரும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சம்ஸ்காரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். வாசனை தான் ஒருத்தரோட ரிஃப்ளெக்ஷன், ஒரு கர்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரதிபலிக்குது. அப்போ வாசனாது வாசுதேவசிய. அப்போ என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் மூடி இருக்கிறது, எல்லா கர்மத்துக்கு பின்னாடியும் இருக்கிறது இந்த வாசனைகள். இந்த வாசனைகள் மூலமா இந்த சித்தம் நன்றாக கட்டப்பட்டதா இருக்கு. அணுவித்தம் இதம் சித்தம் நிமித்த வசாத்து. நிறைய வாசனைகள் இருந்தாலும் கூட எல்லா வாசனைகளும் வெளிப்படுவதில்லை. அது என்ன பண்ணுது? ஒரு நிமித்தத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நிமித்தம் எது? ட்ரிகர். ட்ரிகர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கர்மம் ஒரு ஜென்மத்தை கொடுக்கும். ஜென்மத்தை கொடுத்த மாத்திரத்துல பூன ஜென்மம் கிடைச்சதுன்னா பூன வாசனை மட்டும்தான் காசித்து. கொஞ்சம் வாசனைகள் பூன ஜென்மத்தோட வாசனைகள் மட்டும் பிரதிலபிய அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சரீரத்துக்கு வெளியில வந்துடுது. பூனை சரீரம் போயிட்டு ஒரு குரங்கு சரீரம் கிடைச்சா கிளை தாவன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரங்கு சரீரத்துக்கான வாசனை வந்துடுது. மீதி எல்லா வாசனைகளும் கீழே போயிடும். இப்படி அந்தந்த சரீரம் தான் நிமித்தம். அந்தந்த சரீரத்தை வச்சுக்கிட்டு அந்தந்த வாசனைகள் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுகிறது. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்தந்த சரீரத்துல போகத்தை வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிப்பதற்காக அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்ப மனுஷ சரீரத்தில் இருக்கிற வாசனைகள் வெளிப்படுறது, நம்ம சரீரத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாசனை வெளிப்படுது. எதுக்காகனா நம்ம போகம் அனுபவிக்கிறது, சுகம் துக்கம் மோகத்தை அனுபவிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு அடுத்ததுக்கு வந்துருங்க. ஆச்சாரியா சொல்றாரு, கடப்பிராசாத பிரதீப கல்பம் சங்கோச்ச விகாசி சித்தம் ஷரீர பரிணாம ஆகார மாத்திரம் இத்தியபரே பிரதிபன்னாக. ஜைன மதம்னு மேல போட்டுங்க. ஜைன மதத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜைன மதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விசித்திரமான இது. ஆத்மாவை என்ன பண்றாங்கன்னா எலாஸ்டிக் ஆத்மான்னு பேரு அவங்களுக்கு. ஜைன மதத்துக்குள்ள இருக்கவங்களுக்கு என்ன பேரு? எலாஸ்டிக் ஆத்மா. இந்த ஆத்மா என்ன பண்ணும் அப்படின்னா எறும்பு சரீரத்துக்குள்ளார போச்சு அப்படின்னா எறும்பு அளவுக்கு இருக்கும், சின்னதாயிடும். டைனோசரஸ் சரீரத்துக்குள்ளார போச்சு அப்படின்னா டைனோசரஸ் அளவுக்கு பெருசா வந்து பாத்தீங்கன்னா ஆயிடும். யானை சரீரத்துக்கு வந்துச்சுன்னா யானை அளவுக்கு இருக்கும். மனுஷ சரீரத்துக்கு வந்தா மனுஷ அளவுக்கு இருக்கும். அதனால அந்த ஜைன மதத்துல இருக்கிறவங்களோட அவங்க ஆத்மாக்கு பேரு, நாங்க வச்சிருக்க பேர் என்ன பேரு அப்படின்னா எலாஸ்டிக் ஆத்மா அப்படின்னு பேர். அவங்க அதான் இங்க சொல்றாங்க, கட பிராசாத பிரதீப கல்பம். ஒரு பானைக்குள்ளார ஒரு லேம்ப், ஒரு விளக்க வைக்கிறீங்க. அந்த பானைக்குள்ளார வைக்கிற விளக்கோட பிரகாசம் எது வரைக்கும் போகும்? அந்த பானை வரைக்கும். அந்த பானைக்குள்ளார எவ்வளோ தூரம் இருக்கோ, எவ்வளோ சின்ன பானைனா சின்ன பானை, பெரிய பானைனா பெரிய பானை, பானை அளவுக்கு தான் அந்த பிரகாசம் உள்ளே போகும். ஒரு ரூமுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டை வைக்கிறீங்க, ஒரு தீபத்தை. அந்த தீபத்தோட பிரகாசம் எங்கே போகும்? அந்த ரூம் ஃபுல்லாக போகும்.
பானையில் வச்சிங்கன்னா சின்னதாக பிரகாசம் போகும், வீட்டுக்குள்ளார வச்சிங்கன்னா அந்த ரூம் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக வியாபிக்கும். அதான் இங்கே சொல்கிறாரு. கட்டை அப்படின்னா ஒரு பானை, கூட வந்து பார்த்தீங்கன்னா பிராசாதன்றதுக்கு அர்த்தம் ஒரு ரூம். பிராசாதன வீடு. ஒரு வீட்டுக்குள்ளார வைக்கும்போது பிரதீப கல்பம், பிரதீபம் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கப்பட்ட பிரதீபமானது, தீபமானது பானையில சங்கோச்சத்தை அடையுது, சின்னதாயிடுது. அதே மாதிரி மாளிகையில வச்சிங்க அப்படின்னா, பெரிய ரூம்ல வச்சிங்கன்னா அந்த பிரகாசம் ரூம் ஃபுல்லாக வியாபிச்சு விகாசத்தை அடையுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்தமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா சரீர பரிணாம ஆக்கார மாத்திரம். இந்த சித்தமும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிஃபைன் பண்ணுறாங்க. சித்தம் எப்படிப்பட்டதுன்னா, எறும்பு சரீரத்தில் எறும்பளவு சித்தம் சுருங்கி போயிருக்கும். இதே யானை சரீரம் கிடைச்சா யானை சரீர அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக விகாசத்தை அடையும் அப்படின்னு பரிணாமம் ஆக்கார மாத்திரம், சரீரத்தோட பரிணாமத்துக்கு ஏற்ற மாதிரி சித்தமும் கூட என்னாகும், சுருங்கி விரியக்கூடியது. சங்கோச்சத்தை அடையும். சரீரம் சின்னதாகும் போது சங்கோச்சமாகும், சுருங்கும். சரீரம் பெருசாகும் போது எலாஸ்டிக் மாதிரி பெருசாகும் அப்படின்னு இது அபரே பிரதிபன்னாக. இந்த விதமா ஜைன மதத்தவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய ஆத்மாவை பற்றி சொல்றாங்க. பிரம்மசூத்திரம் வந்தீங்கன்னா இதை பற்றி நிறைய விசாரம் இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாடம் இருக்குல்ல, நம்ம தட்சிணாமூர்த்தி மானச உல்லாசம் வந்து நான் பண்ணாமல் விட்டுருக்கேன். ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாதியில் நிப்பாட்டிட்டேன். ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணிவிட்டேன். மானச உல்லாசம்னு ஒரு டெக்ஸ்ட் படிக்க போகிறோம். அப்போ வந்து பௌத்த மதம், அதுக்கப்புறம் ஜெயின மதம், இதை பற்றிலாம் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு சொல்கிறேன் நான். இல்லைன்னா வேற எங்கேயாவது இப்போ தைத்திரியத்தில் கூட வரும்னு நினைக்கிறேன். தைத்திரியத்தில் கூட சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, அதில் வந்து ஜெயின மதம் வருமா என்னன்னு தெரியல. வந்துச்சுன்னா அங்கேயும் நான் கொஞ்சம் நல்லா திரும்பவும் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போதைக்கு இங்கே இதோட போது நிப்பாட்டிங்க. அப்போ ஜெயின மதத்தவர்கள் இந்த விதமா சித்தத்தை பற்றி அறிகிறாங்க. அது மட்டும் இல்லை, ததா அது போலவே ததாச்ச ஆந்தரபாவக சம்சாரஸ்ச யுக்த இதி. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா சுருங்கி விரியறதுன்றதுல வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த சரீரம் கிடைக்குதோ அந்தந்த சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி சுருங்கி விரியறதுனால சம்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த சரீரத்தில் போனாலும் 84 லட்சம் யோனியில் போனாலும் சித்தம் சுருங்கி விரிஞ்சு சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதனால எந்த கன்ஃபியூஸும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்லை, விருத்திரேவ அஸ்ய விபுனக சங்கோச்ச விகாசினி இது ஆச்சாரியக. அவங்களோட ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்கிறேன், ஜைன மத ஆச்சாரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க, விருத்திரேவ அஸ்ய விபுனக. இந்த விருத்தி இருக்குது பார்த்தீங்களா, எப்படி ஒரு தீபத்தோட பிரகாசம் தீபத்தோட பிரகாசம் பானையில் வச்சா பானை அளவுக்கு இருக்குது. அதே தீபத்தை எடுத்து ஒரு ரூமில் வச்சிங்க அப்படின்னா ரூம் ஃபுல்லாக போகுதோ அதே மாதிரி மனுஷ சரீரம் கிடைச்ச மாத்திரத்தில் சித்தத்தில் இருக்கிற விருத்தி இந்த மனுஷ சரீரம் ஃபுல்லாக வியாபிச்சு இருக்கும். யானை சரீரம் வச்சிங்க அப்படின்னா யானை சரீரத்தில் இருக்கிற சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட விருத்திகள் எல்லாம் அந்த யானை சரீரம் ஃபுல்லாக வியாபிச்சிருக்கும். டைனோசரஸோட சரீரத்தில் இருக்கிற சித்தத்தோட விருத்தி அந்த டைனோசரஸ் சரீரம் ஃபுல்லாக வியாபிச்சிருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க. தச்ச தர்மாதி நிமித்தம் அபேக்ஷம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேற சரீரம் எடுக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க தர்மாதி நிமித்தம், புண்ணிய பாப்பம் தான் நிமித்தம்ன்றாங்க. இதில் எதெல்லாம் நமக்கு ஏற்புடையது அப்படின்னா சரீரம் கிடைக்கிறதுக்கு புண்ணிய பாப்பம் தான் காரணம்னு சொல்கிறாங்க. அதுவும் நம்ம தான் சொல்கிறோம். ஆனால் அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு கேட்டால் விருத்தி வந்து பார்த்தீங்கன்னா விபுவாக இருக்குது, எந்தெந்த சரீரம் இருக்கோ அந்த சரீரம் ஃபுல்லாக வியாபிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதையும் நம்ம ஒத்துக்கிறோம். இப்போ உங்களுக்கு தலையில் தொட்டா தெரியுதா, உள்ளங்காலில் காலோட இதில் தொட்டா தெரியுதா? அப்போ எங்கே தொட்டாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா? நம்ம என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா இந்த சரீரம் ஃபுல்லாக வியாபி, சர்வ வியாபி வந்து சர்வ சரீர வர்த்தி மனக அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த மனசு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த உங்களோட சரீரம் ஃபுல்லாக வியாபிச்சிருக்கு. அதனால தான் எங்கே தொட்டாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக நமக்கு ஸ்புரணம் வருது. அப்போ மனசு எங்கே இருக்குன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? மனசு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிருதயமாக இருந்தாலும் அது வியாபிச்சது எங்கே வியாபிச்சிருக்குன்னா சரீரம் ஃபுல்லாக வியாபிச்சிருக்கு.
அப்போ இந்த ஆச்சாரியார் சொன்ன இந்த விருத்திரே வாசிய விபுனக அப்படின்றதையும் அது சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி சுருங்கி விரியும்ன்றதையும் இந்த விருத்தி சுருங்கி விரியுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளும் அக்செப்ட் பண்ணுறோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சித்தம் சுருங்கி விரியுதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா யோகிகள் இல்லை வேதாந்திகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்வதில்லை. இவங்க சொல்றாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, சரீரம் கிடைக்கிறதுக்கு எது காரணம்னு கேட்டா தர்மாதி நிமித்தம் ஆபேக்ஷம். தர்மாதி நிமித்தம்னா தர்மம் அதர்மம், புண்ணியம் பாப்பம்னு சொல்றோம். இந்த புண்ணிய பாப்பங்களை சார்ந்துதான் சரீரங்கள் வேற வேறையா கிடைக்குதுன்னு சொல்றாங்க. கரெக்ட், அதுதான். அதனாலதான் ஜெயின மதத்துல வந்து பாத்தீங்கன்னா பாப்பங்களே பண்ண மாட்டாங்க. ஐயோ, நான் ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா சாத்துர் மாசத்துல ஒரு ஜெயின துறவிகள்கிட்ட தங்கிட்டேன். நான் தங்கியிருந்த ஆசிரமத்துல ஒரு குரூப் வந்து தங்கினாங்க ஜெயின மதத்துல. ஆசிரமத்துக்குள்ளார வரல, அவங்க ஆசிரமத்துக்கு வெளியிலேயே ஒரு டென்ட் மாதிரி போட்டு அவங்க தங்கிட்டாங்க. ஐயோ, மனுஷங்களா அவங்கள்ட்ட மனுஷன் ஜீவனை நடத்த முடியாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டினா, ரொம்ப ரிச் பீப்புளாக இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஜீவனத்தை ஜீவிக்க முடியும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயின் சாமிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் யாருக்குங்களா பேக்ரவுண்டு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாம் வைர வியாபாரிகள். அந்த ஜெயின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொசைட்டியில் அவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னா 0.8% எவ்வளோதான் இந்தியாவில் இருக்காங்க. ரொம்ப கம்மியான பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆமாம் விரதங்கள் எங்கே இருக்காங்க அப்படின்னா மத்திய பிரதேசத்தில் இருக்காங்க, குஜராத்தில் இருக்காங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இது மாதிரி அவங்க ஒரு வேளை சாப்பிட்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ராசஸுங்க. தண்ணி குடிக்கிறதுக்கு ப்ராசஸுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாப்பமே வந்துடக்கூடாது அப்படின்னு நீங்கள் குடிக்கிற தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன், ஐயோ தண்ணி குடிக்கிறதுக்கு இவ்வளோ ப்ராசஸ்லாம் பண்ண அப்போ நீங்கள் என்ன ஆகுறது அப்படின்னு. ஒரு பாத்திரத்துலேருந்து தண்ணியை ட்ராப்பாக சொட்டு வரும். அதில் ஒரு காட்டன் துணியை போட்டு அடுத்த லெவலுக்கு கொண்டு வருவாங்க. அதுலேருந்து அந்த துணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நூல் மாதிரி தோங்க, அதில் ஒரு ட்ராப்பாக ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி ஒரு 4 ப்ராசஸ் பண்ணி தான் தண்ணியே குடிப்பான். அவன் ஃபுட்டு சாப்பிட்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ், பெரிய ப்ராசஸ். நான் தான் சொல்லுவேன், ஐயோ சிம்பிள் ஜீவனத்தை வாழ்கிறதுக்கு விட்டுட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் பண்ணிக்கிட்டாங்க. ஆமாம், நடக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோட்டில் வந்து அப்பப்போ யாராவது போவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் கூட்டம். ஒருத்தர் யாத்திரை பண்ணுறாருன்னா 100 பேர் வரணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து மயில ரக வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஒரு எறும்பு கூட சுத்தரக்கூடாது அப்படின்றதுக்காக. எறும்பு சாகக்கூடாது. நீ வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள அவ்வளோ இம்சப்படுத்துறிய. இப்போ மயில ரக வச்சு மயில ரக வச்சுட்டு நீயே போக வேண்டியது தானே. அதுக்கு ஒரு 4 ஆளை போட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மயில் ரகால போகிற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா எறும்பு எதுவும் வந்துடக்கூடாதுன்னு, பூச்சினா வந்துடக்கூடாதுன்னு க்ளீன் பண்ணிக்கிட்டே போகிறது. அப்போ ரொம்ப ரிச்சு. ஆமாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தெரியுங்களா, ஷேவ்லாம் பண்ண மாட்டாங்க, ரேசர்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, கத்திரிலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, சிசர்லாம் பிடுங்கி எடுப்பாங்க, மீசையெல்லாம் பிடுங்கி தான் எடுப்பாங்க. ஐயோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏயா மற்ற உயிர்களை கொல்லக்கூடாதுன்னு நீ ஒன்னையே கொண்டுகிட்டு இருக்கியே, அவ்வளோ சென்சிட்டிவ். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாப்பம் தர்மம் தான் பண்ணணும், அதர்மம் நடந்துடக்கூடாது அப்படின்னு ரொம்ப சென்சிட்டிவ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் விட்டுருங்க. இப்போ வந்து ஆச்சாரியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிமித்தம் ச த்விவிதம். இங்கேருந்து எடுத்துங்க, இங்கேருந்து நமக்கு எல்லாமே கிளியர். தச்ச தர்மாதி நிமித்தம் ஆபேக்ஷம் இருக்குல்ல, அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே நமக்கு ஏற்புடையது. இப்போ சித்தாந்தத்துக்கு வந்துருங்க. அப்போ நம்ம தர்மம் அதர்மம்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வச்சுக்கிட்டு தான் நமக்கு என்ன கிடைக்குது, சரீரம் கிடைக்குது. யானையோ பூனையோ டைனோசரஸோ எந்த மனுஷ சரீரமோ எது கிடைக்கிறதா இருந்தாலும் அதுக்கு நிமித்தம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தர்ம அதர்மம்னு சொல்லக்கூடிய புண்ணிய பாப்பம் நமக்கு ஏற்புடையது. அதுக்கு அடுத்தது நிமித்தம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை விதம். யாரெல்லாம் கொஞ்சம் வயசானவங்களா இருக்கீங்களோ அவங்களாம் இப்போ இனிமேல் வர பாடத்தை நல்லா புரிஞ்சுங்க. நிமித்தம்னு சொல்லக்கூடியது 2 விதங்கள். நிமித்தம் எது, புண்ணிய பாப்பம், தர்ம அதர்மம். இந்த நிமித்தம் எத்தனை விதம்னா 2 விதமா இருக்கு. பாஹ்யம் ஆத்தியாத்மிகம் ச. ஒன்று வெளியில பண்ணக்கூடிய தர்ம அதர்மம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தியாத்மிகம்னு நம்ம தேகம் மனசுல நம்மளே உள்ளுக்குள்ளார பண்றதுக்கு பேரு ஆத்தியாத்மிகம் பேர். மனசு வெளியில பண்றது பாஹ்யம் நிமித்தம், நம்ம மனசுல பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆத்தியாத்மிகம்னு பேர். ஆச்சாரியர் சொல்றாரு, சரீராதி சாதனாபேக்ஷம் பாஹ்யம். சரீரத்திலிருந்து ஆரம்பித்து நீங்கள் வெளியில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் எதையெல்லாம் பண்ணுறீங்களோ, ஒன்று கைகாலாக இருக்கிற இந்த சரீரத்திலிருந்து வெளியில் இருக்கிற நிறைய மனிதர்கள், நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணக்கூடியது எல்லா புண்ணிய கர்மாக்களும்
பாப்ப கர்மாக்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஹ்யம்னு பேர். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்துதி தான அபிவாதனாதிகி. ஆச்சாரியர் தெளிவா சொல்றாரு, ஸ்துதி பண்றீங்க, ஸ்துதி பண்றதுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? வாய் வேணுமா? வாயில தானே ஸ்தோத்திரம் படிக்கிறீங்க, வாயில தானே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஸ்துதி பண்றீங்க, சுவாமி எல்லாம் ஸ்துதி பண்றோம், அர்ச்சனை எல்லாம் பண்றோம். அதுக்கப்புறம் ஸ்துதி தானம் பண்றோம் அப்படின்னா என்ன வேணும்? கையில தானே பண்றீங்க, சம்பாதிக்கிறோம், சம்பாதிச்சதை வந்து கையால வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தருக்கு கொடுக்குறோம். அதுக்கும் தானம் கொடுக்கறதுக்கும் அவ்வளோ ஈஸி இல்லையா, கஷ்டப்பட வேண்டியிருக்கே. நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அமாவாசைக்கு அப்புறம் இதெல்லாம் கொடுக்குறோம். நேற்றுலாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா பிரசாதம் கொடுக்கறதுக்கே அவ்வளோ டைம் எடுக்கு, நிற்க வேண்டியிருக்கும். அதை தயார் பண்ணுறதுக்கு, திரவியங்களை சேர்க்கறதுக்கு, எல்லாத்துக்கும் அதுவும் ப்ரிப்பேர் பண்ணணுன்னா நான்லாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா இப்போ ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே நான் நிப்பாட்டிட்டேன். பௌர்ணமினா நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா உங்களுக்கு? இந்த கார்த்திகை பௌர்ணமி அன்னைக்கு குறைஞ்சபட்சம் 2000 கிலோ பண்ணுவோம். 2000 கிலோ நான் ஒருத்தர் தான் பண்ணுவேன். நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் எடுப்பேன். கிளாஸ் எடுத்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் 25 கிலோ சிப்பம், விதவிதமாக வெரைட்டியாக நான் வந்து பார்த்தீங்கன்னா குக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். 2-3 நாள் தூங்கவே மாட்டேன். 3 நாளும் குக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு மட்டும் மற்றவங்க வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நான் குக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு 4-5 பாத்திரத்தில் விதவிதமாக வெரைட்டி ரைஸு, பொங்கல், சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், கேசரி, அது இதுன்னு எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டே இருக்கும் ஒரே டைமில். எவ்வளோ சிரமம் தானம் பண்ணுறதுன்றது. நம்ம நினைச்சிரும் தானம் பண்ணுறதுக்குலாம் நிற்கணும், கண்ட்ரோல் பண்ணணும் பர்சனை, ரொம்ப கஷ்டம். அதுவும் திருவண்ணாமலையில் மாதிரியான இடத்துலலாம் தானம் கொடுக்கணும் அப்படின்னா அவ்வளோ இது. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சுகம் கிடைக்கும். நேற்றுலாம் பிரசாதம் கொடுக்கும்போது பத்தலை, ஐயோ இன்னும் கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் போல. நேற்று நான் சங்கல்பம் பண்ணேன், ஒரு நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு. கொடுக்க சந்தோஷம். ஆனால் சந்தோஷம்தான், அது எல்லாம் என்ன சாதனம் அப்படின்னா தானமும் பகிர் சாதனம். வெளியில் அந்த சரீரத்தை யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஸ்துதி பண்ணுறதுக்கு வாய், அப்புறம் தானம் கொடுக்குற கர்மங்கள் பண்ணுற பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் சரீரம். அதுக்கப்புறம் அபிவாதனாதி, ஒருத்தரை இன்விடேஷன் கொடுத்து அபிவாதனம் பண்ணுறோம், ஒருத்தரை நமஸ்கரிக்கிற, அபிவாதனம் நமஸ்காரம் பண்ணுறதுக்கும் என்ன பண்ண வேண்டியிருக்கு? சரீரம் தேவைப்படுதா? அப்போ ஸ்துதி பண்ணுறதுக்கு வாக்கு, அதுக்கப்புறம் தானம் முதலிய கர்மங்கள் பண்ணுறதுக்கு சரீரம், அதுக்கப்புறம் நமஸ்காரம் பண்ணுறதுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா சரீரம். அபிவாதனம்னா நமஸ்காரம், இதெல்லாம் தேவைப்படுது. இதெல்லாம் பாஹ்ய சாதனங்கள், பாஹ்ய நிமித்தம் அப்படின்னு பேர். இதுக்கப்புறம் சித்தமாத்திர அதீனம், வெறும் சித்தத்தில் மட்டுமே மனசுல மட்டுமே பண்ணக்கூடிய கர்மாக்கள் எது இருக்கோ அதுக்கு பேர் ஆந்தர நிமித்தம் அப்படின்னு பேர். உள்ள பண்றது எது? மனசுக்குள்ளாரையே பண்றது என்னது? ஸ்ரத்தா. ஒருத்தட்ட நீங்க ஸ்ரத்தையா இருக்கீங்க, அப்ப ஸ்ரத்தா பக்திலாம் இருக்கு அப்படின்னா ஸ்ரத்தா பக்தியில எங்க இருக்கு? வெளியிலயா உள்ளயா? மனசுல இருக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரத்தா, அதுக்கப்புறம் ஸ்ரத்தாதி ஆத்தியாத்மிகம். ஸ்ரத்தா ஆதின்னு எழுதியாச்சு. நேற்று விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் வந்து 3 விதமான ஜபங்கள் சொல்லியிருக்கோம். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை எப்படி படிக்க முடியும்? நல்ல உச்சஸ்தாயில வைக்கரியில படிக்க முடியும். அதே விஷ்ணு சகஸ்ரநாமத்தை உபாம்சூன்றதுல உதடு அசைகிற மாதிரி படிக்க முடியும். அதுக்கப்புறம் மனசுக்குள்ளார படிக்க முடியும். எது உயர்ந்ததுன்னு நான் சொல்லியிருக்கேன். எப்போவுமே ஜபம் வந்து பார்த்தீங்கன்னா மனசில் பண்ணுறது 1,00,000 மடங்கு உயர்ந்தது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்லிருக்கும் போது சொன்னேன், ஸ்தூலமாக பண்ணினீங்கன்னா ஸ்தூல பலன் கிடைக்கும். மானசீகமாக பண்ணுற அந்த ஜபங்கள் என்ன பண்ணும்? உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிறவியை நாசம் பண்ணக்கூடியது, வாசனைகளை எரேஸ் பண்ணுறது. அதுதான் இங்கே சொல்லுது. ஸ்ரத்தாதி ஆத்தியாத்மிகம், ஸ்ரத்தா பக்தி, மானச ஜபம், மானச தியானம், உபாசனைகள் நம்ம சொல்ற எதெல்லாம் இருக்கோ அது எல்லாம் ஆத்தியாத்மிகம் அப்படின்னு பேரு. 7வது சூத்திரத்துல இதை சொல்லியிருக்கோம். 7வது சூத்திரம் எடுத்து பார்த்தீங்கன்னா பாஷ்யத்துல இதை சொல்லியிருக்கோம். ஆமா, ரொம்ப உயர்ந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளார பண்றதுதான் ரொம்ப உயர்ந்தது. ஆச்சாரியர் சொல்றாரு. ஆமா ஆமா, சுக்ல கர்மம். அப்போ கர்மத்தை பத்தி பேசும்போது 7வது சூத்திரத்துல சொல்லியிருக்கோம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா மாசத்துல பண்ணக்கூடிய கர்மம் எப்படிப்பட்டது அப்படின்னா அசுக்லம் அகிருஷ்ணம்னு சொல்லியிருக்கு. யோகிக்கு நிஷ்காமியமா பண்ணும்போது யோகிக்கு. அதே வந்து பாத்தீங்கன்னா சுக்ல கர்மம் எது அப்படின்னா புண்ணியம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதிகமான புண்ணியம் மனசுல பண்றது, வேற யாரையும் பீடா கொடுக்காதது,
வேற யாரையும் கஷ்டப்படுத்தாதது. அதே நேரத்தில் நீங்க வந்து பாத்தீங்கன்னா வெளியில பண்ற கர்மாக்கள் எல்லாம் மற்றவங்களை கஷ்டப்படுத்தும். நான் சொன்னல, இப்ப ஜைன மதத்துல இருக்கிறவங்க ஒருவேளை சாப்பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 30 பேர் வேலை செஞ்சுட்டு இருப்பான். நீ ஒருத்தன் சாப்பிட்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 பேரை கஷ்டப்படுத்துற. நீ ஒரு கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 பேர் முன்னாடி நடந்துக்கிட்டு மயில் இறக்க போட்டுக்கிட்டு சுத்தப்படுத்திட்டே போகணும். அப்ப பாக்கியம்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய கஷ்டப்படுத்துறது இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புண்ணியமும் பாப்பமும் கலந்தது, அது பாக்கிய சாதனம். ஆனா வெறுமனே நீங்க மனசுல பண்ணினீங்க அப்படின்னா வெறும் புண்ணியம் மட்டும். அதையும் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது புண்ணியமும் இல்லை பாப்பமும் இல்லை, அது யோகியோட கர்மமா மாறிடுது உங்களுக்கு. அப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இங்க ஆச்சாரியார் சொல்றாரு. இப்ப ஆச்சாரியார் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, சித்த மாத்திர அதீனம், வெறும் மனசுல மட்டும் எது பண்ணக்கூடியதோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆத்தியாத்மிகம்னு உள்ளுக்குள்ளார பண்றதுன்னு சொல்றோம். ததாச்ச உக்தம், அது போலவே சொல்லப்பட்டும் இருக்கிறது. அடுத்த பேஜுக்கு வந்துருங்க. இருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஏ சைதே மைத்ராதயோ தியாயினம் விகாராஹா. இந்த விஷயத்துல ஆச்சாரியர் ஒரு கொட்டேஷன் ஒன்று கொடுக்கிறார். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தியானம் செய்யறவங்க இருக்காங்க பாத்தீங்களா, தியாயினாம், யாரெல்லாம் தியானம் பண்றாங்களோ அவர்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மைத்ரி முதலிய பாவங்கள், மைத்ரியாதயோ, மைத்ரி கருணா முதித உபேக்ஷாயாம் பாவனாதக சித்த பிரசாதனம் அப்படின்னு ஒரு சூத்திரம் முன்னாடியே பார்த்துருக்கோம். 1:33 பார்த்துருக்கோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மைத்திரி யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்தம் வந்து சமாதானமாகி தியானத்தில் ஆழ்ந்து போகிறதுக்கு மைத்திரி முதலிய 4 விதமான பாவங்கள் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கோம். அப்போ வந்து ஆச்சாரியர் சொல்றாரு, ஏத்தே மைத்திரியாதையோ, மைத்திரி முதலிய குணங்கள் எல்லாத்தையும் தியாயினாம் விகாராக, தியாயிகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுகமா சாத்தியத்தை அடையிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதனமா சொல்லப்பட்டிருக்கு. பாகிய சாதன நிரனுகிரகாத்மானக, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாகிய சாதனங்களை வந்து வெளியில இருக்கிற பாகிய சாதனங்களை வந்து நிரனுகிரகாத்மானக, அவங்க என்ன பண்ணணும், நீங்க தியானத்துல போய் ஈஸ்வரனை பிராப்தி பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல நிர்விகல்ப சமாதி அடைஞ்சு வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை அடையிறதா இருந்தாலும் சரி, பிளான் ஏ பிளான் பி இந்த ரெண்டுத்துக்குமே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில பண்ணக்கூடிய சாதனங்களை சாராமல் இருக்க வேண்டும். அதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 55 வயசு வரும்போது என்ன பண்ணுங்க, வெளியில இருக்கிறது எல்லாத்தையும் நிமித்தங்கள் எதெல்லாம் வெளியில இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணிக்கிட்டே வாங்க. வெளியில பண்ணினீங்கன்னா என்ன ஆயிரும், புண்ணியமும் பாப்பமும் கலந்துதான் இருக்கும். நான் பார்த்துருக்கேன், பூர்வாசிரமத்தில் பார்த்துருக்கேன். ஐயோ, ஒரு சின்ன பூர்வாசிரமத்தில் அப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கர்மகாண்டி மாதிரி. நான் அதனாலே ஒருவேளை கர்மகாண்டத்து மேலே எனக்கு எரிச்சல் வந்துருச்சோன்னு நினைக்கிறேன். வாரத்துக்கு ஏதோ ஒரு 4 நாள் வந்துருதா, நல்ல நாள் எதுவோ வந்துடுது, படுத்தி எடுத்துருவார். இந்த பூஜை ரூமை க்ளீன் பண்ணி ஃபோட்டோவை தொடச்சி கலசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாயலை பறித்து, தோரணத்துக்கு மாயலை பறித்து, தேங்காய் பழம் அதெல்லாம் வாங்கி ஐயோ, எனக்கு சின்ன வயசுல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டைமில் வந்து எனக்கு வெறுப்பு வந்து போச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புண்ணியகர்மாவா? ஆமாம், நல்ல நாள் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 4 நாள் நல்ல நாள் வரும், நல்லா புண்ணியகர்மா. எங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு புண்ணியம் என்ன அப்படின்னா வடை பாயசம் கிடைக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா சௌக்கியமாக சாப்பிட்றது. மித்த பூஜை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுத்தி எடுத்துருங்க. நீங்கள் ஏற்பாடு பண்ணி, ஸ்திரீகளுக்கெல்லாம் நல்லா பிரத்யட்சமாக தெரியுமே, ஐயோ ஏதாவது நல்ல நாள் வருதுனாவே நமக்கு ஏண்டா வருதுன்ற மாதிரி ஆகிடும். இப்போ பொதுவாகவே ஸ்திரீகளுக்கு அப்படிதான். இப்போ என்ன மாதிரி சின்ன பசங்களாக இருக்கும்போது நான் இருக்கும்போது நாங்கள் தான் கடைக்கெல்லாம் போகணும், எல்லாம் அப்பா சொல்கிற லிஸ்ட் படி எல்லாத்தையும் வாங்கிட்டு வரணும், எல்லாம் இது பண்ணணும், நிம்மதியாக போயிடும். எதுக்காக இது அப்படி வருது அப்படின்னா, ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்மா புண்ணியம், ஆனால் பின்னாடி நிறைய பேரை கஷ்டப்படுத்த வேண்டியிருக்கு. அப்போ சுக்ல கிருஷ்ணான்னு பேர், அது பேர் புண்ணியமும் பாப்பமும் கலந்தது. அப்போ நீங்கள் சமாதிக்கு போக முடியுமானா சமாதிக்கு போக முடியாது. அப்போ சமாதிக்கு போகணும்னா என்ன வேணும் அப்படின்னா சுக்ல கர்மா மட்டும்தான், புண்ணியம் மட்டும் சேர்த்தாதான் நீங்கள் சமாதிக்கு போக முடியும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாகிய நிமித்தங்களை எல்லாத்தையும், பாகிய சாதன நிரனுகிரகாத்மானக, வெளியில இருக்கக்கூடிய சாதனங்களை எல்லாத்தையும் அனுகிரகம் பண்ணவே கூடாது, இதெல்லாம் ஸ்வீகாரம் பண்ணக்கூடாது. வெளியில இருக்கிற கர்மாக்களை எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு மானசீக கர்மத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவன் காரியத்தில் இறங்கணும்.
அதனால வந்து பாத்தீங்கன்னா தியாயினாம் விகாராக, தியாயிகள் என்ன பண்ணணும், தியானம் பண்றவங்க மைத்திரி முதலிய விஷயங்களை மட்டும், பாவிக்கிற விஷயத்தை மட்டும் எடுத்துக்கணும். பண்ற கர்மா விஷயத்துல வெளியில இருக்கக்கூடிய விஷயங்களை பண்ணவே கூடாது. அதனால என்ன இருக்கும் அப்படின்னா, நல்ல பிரகிருஷ்டம் தர்மம் அபிநிவர்த்தயந்தி, நிர்வர்த்தயந்தி அபிநிர்வர்த்தயந்தி. அப்ப யாரு வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல யாரையும் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம கண்ணை மூடி உட்கார்ந்து யாரெல்லாம் தியானம் பண்றாங்களோ, ஈஸ்வரனை ஜபம் பண்றாங்களோ, ஈஸ்வர ரூபத்தை சிந்திக்கிறாங்களோ, இல்ல இந்த மைத்திரியாதி பாவனை பண்றாங்களோ, அவர்கள் தான் இந்த உலகத்திலேயே நல்ல கர்மாவை, நல்ல தர்மத்தை செய்தவர்கள் ஆகிறார்கள். மற்றவங்கெல்லாம் புண்ணிய பாபம் கலந்து கலந்து பண்றாங்க, புண்ணியமும் இருக்கு, மற்றவங்கள ஹிம்சையும் கலந்து இருக்கு. இந்த மாயலை பறிக்கிறது இதெல்லாம் இருக்குல்ல, மாயலையை வந்து பார்த்தீங்கன்னா கூடு கட்டியிருக்கும் தெரியுங்களா, மாயலைக்கு பின்பக்கம் பூச்சிகள்லாம் சிலந்தி பூச்சி இதெல்லாம் கூடு கட்டியிருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், கிள்ளி கொண்டு வந்து தண்ணியில் நினச்சி விடுவோம், அதில் எத்தனையோ பூச்சி செத்து போயிடும். சமித்தை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தீங்கன்னா, சமித்தை தட்டி பார்த்தா தான் தெரியும், சமித்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பூச்சி இருக்கும். அது கொண்டு போய் அக்னியில் போட்டிங்கன்னா அவ்வளோதான், ஸ்வாஹா முடிஞ்சு போச்சு. அப்போ வந்து நம்ம கஷ்டப்படுறது வேற, தெரு தெருவா ரோட அலையணும் திரவியங்களை சேர்க்கறதுக்கு. அப்புறம் பிரீஸ்ட் கிடைக்க மாட்டார் தெரியுங்களா உங்களுக்கு. இப்பெல்லாம் ரொம்ப கஷ்டம். முன்னாடிலாம் வாத்தியார்னு ஒருத்தர் இருப்பார், இப்பெல்லாம் இருக்காங்களான்னு தெரில எனக்கு. இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேட வேண்டியிருக்கு. யாரும் முன்னாடிலாம் என்ன பண்ணுவார் தெரியுங்களா உங்களுக்கு, வாத்தியார், வீட்டுக்கு வாத்தியார்னு ஒருத்தர் சொல்லுவார், வீட்டு வாத்தியார். அவர் கரெக்டாக மெசேஜ் வந்துடுவார் வீட்டுக்கு, வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வருது, இந்த இது வருதுன்னு. சிம்பிளாக இருந்துச்சு. இப்பெல்லாம் வந்து தேடி அலைய வேண்டியதாக இருக்குது, அவங்க இஷ்டப்படி கேட்குறாங்க. அப்போ பிரீஸ்ட் கிடைக்க மாட்டேன்றாங்க இப்போ ஒரு ஹோமம் பண்ணுறது கூட. அப்போ பிரீஸ்டுக்காக அலைய வேண்டி இருக்கும். அந்த திரவியங்கள் ஒரு பெரிய லிஸ்ட் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடைக்கடையாக ஏறி 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 இறங்கி அதெல்லாம் சேர்த்து மாயலைக்கு போய் சமித்துக்கு போய் ஒவ்வொன்றுத்துக்கும் கலெக்ட் பண்ணி வந்து செங்கல் வேணும், மணல் வேணும். திடீர்னு ஒரு ஹோமம் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், செங்கல் புது செங்கலாக தேடி அலையணும். எங்கடா வீடு கட்டுறான், அவன்கிட்ட போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 செங்கல் எடுத்துக்கிறேனே அப்படின்னு போய் எக்ஸ்கியூஸ் கேட்கணும். அப்புறம் நல்ல மணல், நாய் வந்து யூரின் போகாத மணலாக இருக்கணும். இதெல்லாம் பார்க்கணும். நாய் வந்து பார்த்தீங்கன்னா யூரின் போய், இல்லை மணல்லாம் கிடந்துச்சு அப்படின்னா நாய் வந்து போய் படுத்து தூங்கிட்டு இருக்கோம், யூரின் பாஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நல்ல மணல் எங்கே இருக்குது அப்படின்னு செலக்ட் பண்ணி அந்த மணலை வந்து கொண்டு வந்து வீட்டில் வந்து தண்ணி ஊற்றி அதை சுத்தப்படுத்தி அந்த ஹோமத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயார் பண்ணுறதுக்குள்ளார அவ்வளோதான். அப்புறம் ஸ்திரீகள் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோலம் போட்டு என்ன ஒரு ஹோமம், கணபதி ஹோமம் முடியறதுக்குள்ளார அவ்வளோதான். எத்தனை பேர் ஹிம்சை இருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்தவத்தில் பெஸ்ட் கர்மா எது அப்படின்னா, சுக்கல கர்மா எது அப்படின்னா மனசுல பண்றது தான், ஆத்தியாத்மிகத்தில் பண்றது தான் பெஸ்ட் கர்மா. தயோர் மானசம் பலியக, தெளிவா சொல்லிட்டாரு பாருங்க. வெளியில பண்றது, உள்ள மனசுல பண்றது, இதுல எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா மானசம் பலியக. மனசுல பண்ற எந்த கர்மா இருக்கோ, அது மந்திர ஜபமா இருக்கட்டும், இல்ல மந்திர உபாசனையா இருக்கட்டும், கர்மமா இருக்கட்டும், ஸ்தோத்திர பாராயணமா இருக்கட்டும், எதா இருந்தாலும் நீங்க மனசுல பண்றது தான் மிகவும் பலியது, பலமானது. கதம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூப்பர் எக்ஸாம்பிள் சொல்றாரு. ஞான வைராகியே கேனாதிசையேதே. ஞானத்தையும் வைராகியத்தையும் தாண்டி வேற என்னங்க இருக்கு. அப்போ வந்து வெளி விஷயத்துல நம்ம என்ன பண்ணணும், வைராகியத்தை அடையணும். எப்படி அடையணும், இதெல்லாம் திருஷ்யம், இதெல்லாம் அனித்தியம், அப்ப இதோட விவகாரம் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்தர்முகமாகி வைராகியத்தை அடையணும். அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில இருக்கிற பாக்கிய சாதனங்கள் எல்லாம் தியாகம் பண்ணிட்டு ஆந்தரிக்க சாதனமா இருக்கக்கூடிய மானச கர்மத்தையும் சுவாத்தியாயத்தையும் இந்த மைத்திரியாதி பாவங்களையும் நல்ல சகுன ஈஸ்வரத்தையும் தபசு சுவாத்தியாயம் ஈஸ்வர பிரணிதானம் இது மாதிரியான உள்ளுக்குள்ளார பண்றதையே ஸ்வீகாரம் பண்ண வேண்டும். அது மட்டும் இல்ல, தண்டகாரண்யம் சித்தபல வியதிரேகேன கக சரீரேன கர்மனா சூன்யம் கர்த்தும் உத்சகேத. தண்டகாரண்யத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யாராவது வந்து பார்த்தீங்கன்னா சரீர பலத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை தண்டகாரண்யத்தை எரிச்சிருக்க முடியுமா? தண்டகாரண்யத்தை எரிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சரீர பலத்தை வச்சுக்கிட்டு எரிச்சிருக்க முடியாது. மனோபலம் இருந்திருந்தாதான் வந்து பார்த்தீங்கன்னா தண்டகாரண்யத்தை வந்து பார்த்தீங்கன்னா எரித்து சாம்பலாக்கி இருக்க முடியும். அதே மாதிரி அகஸ்தியர் வந்து பார்த்தீங்கன்னா சமுத்திரம் அகஸ்தியத்வா பிபேத். அகத்தியர் வந்து பார்த்தீங்கன்னா குள்ளமா 3 அடி தான் இருப்பார். அப்ப 3 அடி இருந்த அகத்தியர் வந்து சமுத்திரத்தையே குடிச்சார் அப்படின்னா அதுக்கு சரீர பலம் தேவையில்லை. அப்ப என்ன பலம், மானச பலம்.
நான் வந்து இப்போ எல்லாத்துட்டையும் சொல்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, சரீரத்துக்கும் மனசுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதை பலப்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனசை தான் பலப்படுத்தணும். அப்போ மனசு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு உற்சாகத்தையும் நல்ல லட்சியம் வரைக்கும் மோட்சம் வரைக்கும் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்ம வந்து சரீரத்தில் இருக்கிற பலம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோலாம் ஒன்றும் இல்லைங்க, யூஸ்லெஸ். அதெல்லாம் என்னோட அனுபவத்தை நல்லா தெரிஞ்சது. சரீரத்தோட பலம் ஒரு பாதி தான். அதிகபட்சம் மானச பலம் தான் ரொம்ப முக்கியம். அப்போ என்ன பண்ணணும், மனசை பலப்படுத்தணும் அப்படின்னா கண்ணை மூடி உட்கார்ந்து ஜபத்தையோ தியானத்தையோ ஈஸ்வரனை சிந்திக்கிறதையோ இந்த சுவாத்தியாயத்தை உட்கார்ந்து படிக்கிறதையோ இதை பண்ணும்போது யாருக்கும் தொந்தரவு இல்லை, யாரையும் கஷ்டப்படுத்தலை. நம்ம பாட்டுக்கு உட்கார்ந்து வெறும் சுக்கல கர்மாவா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுதான் உத்கிருஷ்டமானது அப்படின்னு முடியுது. இதோட முடிஞ்சு நம்ம நாளையிலிருந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோக சுதாகரம் அனுப்பி வச்சிருக்கேன். மேலே யோக சூத்திரம்னு போட்டிருக்கு, அதெல்லாம் இல்லை. யோக சூத்திரம்னு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தா மேலே கீழே பாருங்க, 2வது லைன் பாருங்க, யோக சூத்திரம் போட்டு கீழே வந்து யோக சுதாகரன் பெருசா போட்டிருக்கேன் பாருங்க. விஜயபாலாமா பாருங்க, கீழே வந்து பார்த்தீங்கன்னா பெருசா இருக்கு. யோக சூத்திரத்துல யோக சுதாகரம்ன்றது டீக்கா, அது டீக்கா பேர் வந்து பார்த்தீங்கன்னா யோக சுதாகரம். அப்போ நாளையிலேருந்து ஒரு 10 சூத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா யோக சுதாகரம் பார்ப்போம். அவர் இதோட சூப்பராக நிறைய இதில் விட்டு போனது எல்லாத்தையும் அவர் ஃபீல் பண்ணுவார். அதனால நாளையிலேருந்து யோக சுதாகரம் பார்ப்போம். திரும்ப 11லேருந்து 20 வரைக்கும் இது யோக சுதாகரம் முடிச்சதுக்கப்புறம் அதை பார்க்க ஆரம்பிப்போம். ஓம் இதை முடிச்சுட்டு பேசலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம். நாராயண் நாராயண் நாராயண். சொல்லுங்கம்மா. ஆமாம், சாத்விகம் தான். இப்போ நம்ம பண்ணுறது எல்லாமே சுவாத்தியாயம். ஆமாம் ஆமாம், வரப்போகுது, பின்னாடி வரப்போகுது. ஆமாம் 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 ஆமாம். சரீரத்தோட இது இருக்கு, வராது. ஆமாம், வரப்போகுது. அப்போ சாத்விகம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாத்விகத்தோட அம்சம் என்ன தெரியுங்களா? வெளிக்கிரியா இல்லாமல் இருக்கிறது. எந்த அளவு வெளிக்கிரியாவை நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ரஜோகுணம் உங்கள்கிட்ட இருந்து என்ன ஆகிடும், விலகி போயிட்டே இருக்கும். ஆனால் வெளியில் கர்மத்தை நிப்பாட்டிட்டு உள்ளே பண்ணாமல் விட்டிங்கன்னா என்ன ஆகிடும், தூங்கி போயிடுவீங்க, தாமசம் ஆகிடும். அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, வெளியில் இருக்கிற கர்மத்தை கம்மி பண்ண உள்ளே பண்ணுற கர்மத்தை அதிகப்படுத்திக்கிட்டே போகணும். சுவாத்தியாயம், அப்புறம் ஜபம், தியானம், இதை அதிகப்படுத்திக்கிட்டே போகணும். வெளியில் இருக்கிற கர்மங்களை, சரீரத்தில் பண்ணுற கர்மங்களை கம்மி பண்ணிக்கிட்டே வரணும். ஒரு டைமில் என்ன பண்ணுறோம், வெளியில் இருக்கிற கர்மங்களை 100% நிப்பாட்டிட்டு வெறும் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள மட்டும் கர்மா பண்ணுற மாதிரி. சரீரத்துக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வெளியில் பண்ணிக்கிட்டு மீதி எந்த கர்மாவும் பண்ணுறது இல்லை. அப்போ முதல்ல கர்மா, அது அப்புறம் நிஷ்காமம், அப்புறம் நிஷ்காமத்துக்கு அப்புறம் என்ன பண்ணணும், கர்மத்தையே தியாகம் பண்ணுறது. இன்னைக்கு நேற்று விஷ்ணு சகஸ்ரநாமம் பார்த்துட்டு இருக்கோம்ல, விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் நிஷ்காமிய கர்மத்தை சொல்லிக்கிட்டே வந்து கடைசியில் கர்மத்தையே தியாகம் பண்ணணும்னு சொல்கிறார். அப்போ உண்மையிலேயே பண்ண வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கே இவர் இல்லை, இங்கே இருந்தார் நம்ம யார், இன்னைக்கு இவர் வரலன்னு நினைக்கிறேன், ராமச்சந்திர வாசு இல்லைன்னு நினைக்கிறேன். ராமச்சந்திர வாசுகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவர் நல்ல பூஜா நிஷ்டர், ரொம்ப பூஜையில் நிஷ்டராக இருக்கார். நான் அவர் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி 1000 காயத்ரி பண்ணணும்னு சொல்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3 மாதம் 4 மாதம் ஆச்சு. டெய்லி 1000 காயத்ரியை பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்போ 1000 காயத்ரி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வீரியம் எப்படி தெரியுங்களா இருக்கும். ரொம்ப ஒரு வருஷம் ஒரு 1000 காயத்ரியை பண்ணிட்டார் அப்படின்னா அதுக்கப்புறம் மெதுவாக கர்மம் விட்டு போயிடும். நம்ம வந்து சொல்லி கொடுக்காம விட்டுட்டோம். 45 வயசுக்கு மேலேயே என்ன பண்ணணும், வந்துடணும், உபாசனைக்கு வந்துடணும். வெளியில் இருக்கிற கர்மங்கள் எல்லாத்தையும் கம்மி பண்ணிடணும். ஒரு 50-55 வயசுலலாம் 100% கர்மத்தை விட்டுட்டு வெறும் உபாசகனா மட்டும்தான் இருக்கும். வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, நித்திய கர்மத்தை தவிர்த்துட்டு வேற கர்மமே இல்லை. நித்தியம் நைமித்திகம். நைமித்திகம்னா என்ன, இந்த பித்திருக்கர்மமா நம்ம பண்ண வேண்டியிருக்கோம் ஸ்ராத்த கர்மா, அது மட்டும் தான். நித்திய கர்மா எது, சந்தியாவந்தன மாதிரியான நித்திய கர்மத்தை மட்டும் பண்றது. வேற எந்த நிமித்த, நான் தான் சதானந்தம் சொல்லுவேன், நான் நவராத்திரி பூஜைக்கணும், தலையில 4 கொட்டு, உங்களுக்கு நவராத்திரிக்கு என்ன சம்பந்தம்? 75 வயசுல வந்து நவராத்திரி என்ன பூஜை பண்ணா கட்டி கொலுலாம் வைக்கிறதுலாம் இருக்கு. 75 வயசுல கொலு வைக்கிற வயசா அது? நான் பிடிச்சி நல்லா இது பண்ணி விட்டுருவேன். அப்படின்னா எப்போ பண்ணியிருக்கணும் அப்படின்னா, 50 வயசுல நம்மளை யாரோ ஒருத்தர் இந்த பக்கம் திரும்புங்கன்னு திருப்பி விட்டுருக்கணும். நமக்கு சொல்லவே இல்லை.
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடைசி காலம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்க கர்மத்திலேயே இருந்தோம் அப்படின்னா எப்போ உபாசனை வர்றது, நிశ్చல தத்துவத்துக்கு எப்போ போகிறது, மனசு ஆடிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா எப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிశ్చல தத்துவம் நிற்கிறது. அப்போ ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கர்மயோகம், கர்மயோகத்துக்கு அப்புறம் கர்ம தியாகம். வெளியில் பண்ணுற கர்மத்தெல்லாம் விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுவாத்தியாயம், ஜபம் இதுலேயே நின்றுட்டீங்க அப்படின்னா ஈஸியாக சத்துவகுணம் அதிகமாகிட்டே போகும், ரஜோகுணம் எல்லாம் இல்லாமல் போயிடும், தமோ குணமும் இல்லாமல் போயிடும், ஈஸியாக சொருப்பத்துக்கு போயிட முடியும். இதுதான் பேட்டர்ன். பார்ப்போம். ஹரி ஓம்.